சரிப்பா, டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் என்கிற வார்த்தைக்கும் மிக தெளிவான புரிதல் வேணும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் என்கிற வார்த்தைக்கும் மிக தெளிவான புரிதல் வேணும். இப்போ இதில் ஃபஸ்ட்டு நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் எக்கனாமிக் growth அப்படின்னு சொல்கிறோம், எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த growth என்ன, டெவலப்மெண்ட் என்ன? யாருக்காவது புரிதல் இருக்கா? growth என்ன, டெவலப்மெண்ட் என்னன்னு? ஹலோ, growthனா தனிப்பட்ட முறையில வளர்ச்சி அடைகிறது. ம், டெவலப்மெண்ட்னா ஒட்டுமொத்தமா சேர்த்து எல்லாரும் சேர்த்து எல்லாருமே சொசைட்டி ஃபுல்லா டெவலப் ஆகும். சிட்டி நாடு ஃபுல்லாக டெவலப் ஆகுறது. கொஞ்சம் விஷயம் இன்ட்ராக்ட் பண்ணுங்க, அப்போதான் கிளாஸ் நல்லா போகும். ஒரு சைடு நானே பேசுகிற மாதிரி இருக்க வேணாம். growth பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எவ்வளோ இருக்கோமோ அதை விட கொஞ்சம் அதிகமாக வருது அப்படின்னு ஒரு லைக் வேல்யூ வைஸ் போன தடவை கம்பேர் பண்ணும்போது அதிகமாக சூப்பர், இருக்கிறது. கரெக்ட், குவான்டிட்டி. இது வந்து ஒரு குவாலிட்டி லைக் சோஷியல் இண்டிகேட்டர்ஸ் இந்த மாதிரி நம்மளுடைய தரம் அப்படின்றது உயர்றது அப்படின்றது டெவலப்மெண்ட். தரம் சூப்பர்ப்பா. ரொம்ப சிம்பிளாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்ன பண்ணின்னு இருக்கேன், ஏதோ ஒரு சேர் பண்ணக்கூடிய ஒரு தொழில் பண்ணின்னு இருக்கேன். அந்த சேர் பண்ணக்கூடிய அந்த வேலையில் நான் இந்த வருஷம் 10 சேர் பண்ணியிருக்கேன். அடுத்த வருஷம் 11 12 சேருன்னு வந்து அந்த குவான்டிட்டி நம்பர் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறேன், growth அப்படின்னு சொல்கிறேன். புரியுதா? இப்போ நான் ஒரு அரிசி உற்பத்தி பண்ண போகிறேன்னா எனக்கு போன வருஷம் 10 டன்னு, இந்த வருஷம் 12 டன்னுன்னு வந்துடுச்சுன்னா அது வந்து growth, குவான்டிட்டி. அந்த எண்ணிக்கை அதிகமாச்சுன்னா அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறேன், growth அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் டெவலப்மெண்ட் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் முன்னாடி 10 சேர் பண்ணேன். அந்த 10 சேர் என்கிற இடத்துல என்ன பண்ணுறேன், இப்போ நான் 11 சேர் growthம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 10லேருந்து 11ன்னு இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆச்சு. ப்ளஸ் கூடுதலாக குவாலிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஒரு வேளை என்ன ஆகுது, அந்த சேரில் நான் கீழே வீல் வச்சு பண்ணுறேன், அல்லது வந்து அந்த சேரில் குஷன் வச்சுட்டு நான் வந்து செட் பண்ணுறேன். குவாலிட்டி வந்து நான் என்ன பண்ணுறேன், அந்த இடத்துல இம்ப்ரூவ் பண்ணுறேங்கிற பட்சத்தில் அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறேன், டெவலப்மெண்ட் அப்படிங்கிறேன். கதை புரியுதா? growth என்பது என்னன்னா வெறும் குவான்டிட்டி நம்பர் இன்க்ரீஸ் ஆகிறது. டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது குவான்டிட்டியும் இன்க்ரீஸ் ஆகணும், ப்ளஸ் குவாலிட்டியும் இந்த இடத்துல வந்து இன்க்ரீஸ் ஆகணும். குவாலிட்டி, மக்களுடைய வாழ்க்கை தரம். முன்னாடி வந்து ஒரு குடிசை வீட்டில் இருந்தாங்க, அடுத்தது வந்து ஒரு கான்கிரீட் வீட்டுக்கு மாறுறாங்க. இது என்ன சொல்கிறோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம் நாம். புரியுதா என்ன ஏதுன்னு? இப்போ இந்த டாப்பிக்கே பார்த்தீங்கன்னா தமிழில் கொடுத்த பேர் வந்து கொஞ்சம் சொதப்பலான பேர். தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் டெவலப்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் அப்படிங்கிறது தான் எக்ஸாக்டான தமிழாக்கம். growthனா வளர்ச்சி, டெவலப்மெண்ட் என்பது முன்னேற்றம். ஒன் டாபிக் தெளிவாக என்ன பார்க்கிறோன்னு? சரி, growth என்ன, டெவலப்மெண்ட் என்னன்னு பார்த்துட்டோம். அடுத்தது நிர்வாகம். இப்போ நிர்வாகம் செய்யணும் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ வருவாய் இருக்குது, உள்ளே இருக்கக்கூடிய மக்கள் என்ன தொழில் பண்ணுறாங்க, எதை நம்பி இருக்காங்க, எல்லாமே வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். நம்ம நாட்டு அரசியல்வாதிகளுக்கு இது கண்டிப்பாக தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஜாப்னு போகும்போது நீங்கள் தான் ஃபுல்லாக வந்து எக்ஸிக்யூட்டிவ் நிர்வாகம் உங்கள் கையில் தான் இருக்க போகுது. கடைசியில் வந்து ஒரு சிஎம்முக்கே வந்து அறிவுரை சொல்லக்கூடிய ஆட்களாகவே என்ன பண்ணலாம், நீங்கள் குரூப் 2ல் உள்ளே போனாலும் ரைட்டு, குரூப் 1ஓ அல்லது ஒரு கலெக்டராக போகிற பட்சத்தில் அந்த நிர்வாகத்தில் கண்டிப்பாக என்ன ஆகுதுன்னா மிக முக்கியமான இடம் வந்து உங்களுக்கும் இருக்குது அட்மினிஸ்ட்ரேஷனில். அப்போ தமிழ்நாட்டில் அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி நடக்குது, அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஒழுங்காக நடக்கணும்னா தமிழ்நாட்டினுடைய வருவாய் எவ்வளவு, ஃபஸ்ட்டு அந்த காசு எவ்வளோ வருது அப்படிங்கிறது வந்து மிக முக்கியம். அது எப்படி பிரியுது, எல்லா விஷயமும் இந்த இடத்துல வந்து பார்த்தாகணும். இந்த டாப்பிக்குடைய அவுட்லைன் இவ்வளோ தான், டெவலப்மெண்ட் என்ன, அட்மினிஸ்ட்ரேஷன் என்னன்னு. இப்போ இந்த இடத்துல டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லும் ஒருத்தருக்கு ஒவ்வொரு விதமாக அவங்க வந்து டெவலப்மெண்ட்டை பார்க்குறாங்க. இங்கே சில விஷயங்கள் கொடுத்துருக்க பாருங்க. டெவலப்மெண்ட்னா இது ட்ரை டு இமேஜின் வாட் டெவலப்மெண்ட் மீன்ஸ் டு டிஃப்ரெண்ட் பீப்புள். ஒவ்வொருத்தருக்கு அவங்க என்னன்னு யோசிக்கிறாங்க, டெவலப்மெண்ட்னா என்னன்னு யோசிக்கிறாங்க. சிலர் என்னன்னு சொல்கிறாங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட். இப்போ நான் சொன்ன மாதிரி குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் ஆகுதுன்னா அது டெவலப்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. சிலர் வந்து ப்ரோக்ரஸை சொல்கிறாங்க. சிலர் ஃப்ரீடம் டு க்ரோ. நான் ஏதோ ஒரு
பிஸ்னஸ் பண்ணுறேன், அந்த பிஸ்னஸில் வந்து எனக்கு என்ன இருக்குது, ஒரு சுதந்திரம் இருக்குது, நானே என்ன பண்ண முடியும், அந்த பிஸ்னஸை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியுது. மாற்றி மாற்றி ஒருத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, க்ரோஸ் வித்தின் என்னது டெவலப்மெண்ட் என்பது நாமளும் வளரணும் அப்படிங்கிற மாதிரி. நாம் வளரணும்னா நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, அந்த ஃபிசிக்கல் growth உடல் வளர்ச்சி கிடையாது, அந்த வாழ்க்கை தரம் மேம்படணுங்கிறது. அடுத்தது இங்கே பார்த்தா பார்ட் ஆஃப் டெய்லி லைஃப்னு கொடுத்து வச்சுருக்காங்க. பார்ட் ஆஃப் டெய்லி லைஃப் அப்படின்னு சொல்லும்போது முன்னேற்றம் தினந்தோறும் நடக்கக்கூடியது. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க. போட்டோம், இப்போது எக்ஸாக்டாக டாபிக் உள்ளே போயிடலாம். அப்போ இந்த டெவலப்மெண்ட் என்பது என்ன, இது நம்ம தமிழ் புக்லேயும் அப்படியே நான் வந்து வெப்சைட்டில் போட்டு வச்சுருக்கேன். தமிழில் வேணுங்கிறவங்க கொஞ்சம் தயவுசெய்து அதை பாருங்கள். ரெண்டுமே சைமில்டேனியஸாக காமிக்க வேணாம், தமிழ் புக்கில் எல்லாமே இருக்குது. டெவலப்மெண்ட் என்ன, டெவலப்மெண்ட் ரெஃபர்ஸ் டு இம்ப்ரூவ்மெண்ட் இன் குவாலிட்டி ஆஃப் லைஃப். இவ்வளோ நேரம் நான் இதான் பேசினேன். என்ன வேணும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, குவான்டிட்டி மட்டும் இன்க்ரீஸ் ஆகிறது கிடையாது, குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகணும். குவாலிட்டி எதுலன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து என்ன ஆகணும், இந்த குவாலிட்டி. அதாவது முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தில் என்ன ஆகுது, ஏதோ ஒரு பாம்பு கடிச்சிடுச்சு அப்படின்னா அந்த பாம்பு கடிக்கு வந்து அவங்க ஏதாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய டவுனுக்கு போகணுன்னு இருக்கும். அவ்வளோ தூரம் போகும்போது அவங்க இறப்பதற்கெல்லாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அவங்களுடைய வாழ்க்கை தரம் நல்லா இருந்துச்சா என்ன ஏதுன்னு பார்த்தா கொஞ்சம் கேள்விக்குறி தான். இப்போ டவுனில் பக்கத்தில் வருது, அல்லது வந்து இது நம்ம டாக்டர் அப்துல் கலாமும் ஒரு விஷயம் சொல்லியிருப்பார், கிராமங்களை பொறுத்த வரைக்கும் இந்த புறான்னு வந்து ஒரு திட்டத்தை சொல்லியிருப்பார், ப்ரொவைடிங் அர்பன் எம்யூனிட்டிஸ் இன் ரூரல் ஏரியா. ஒரு டவுனில் சிட்டியில் என்னென்ன கிடைக்குதோ எல்லா விஷயமும் எங்கேயும் கிடைக்கணும், ரூரல் ஏரியாவில் கிடைக்கணும். கிடைச்சாதான் என்ன பண்ண முடியும், அந்த ரூரல் மக்கள் வந்து அந்த கிராமங்களை விட்டு வெளியே வர மாட்டாங்க. கிராமங்களில் என்ன இல்லை, அவர்களுக்கு வந்து அந்த சொல்லக்கூடிய வாழ்க்கை தரம் வந்து கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டத்தை சொல்லியிருப்பார். PURA, புரா, ப்ரொவைடிங் அர்பன் ஃபெசிலிட்டிஸ் இன் ரூரல் ஏரியாஸ். சரி, இப்போ மறுபடியும் இந்த வார்த்தை கொஞ்சம் தெளிவாக பாருங்கள். டெவலப்மெண்ட் ரெஃபர்ஸ் டு இம்ப்ரூவ்மெண்ட் இன் குவாலிட்டி ஆஃப் லைஃப். குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறோம். எது இதில் சச்சஸ் ஹையர் இன்கம், பெட்டர் எஜுகேஷன், பெட்டர் ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன், லெஸ் பாவர்ட்டி அண்ட் மோர் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த பாயிண்ட் எனக்கு தெரிஞ்சு மிக முக்கியம். அதாவது என்ன பண்ணின்னு இருக்காங்கன்னா, அந்த மாடல் கொஸ்டின் பேப்பர் 200 கொஸ்டின்ஸ் கொடுத்தாங்களே, அது 200 கொஸ்டின் முழுக்க எப்படி தான் இருக்குன்னு பார்த்தா ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய லைன் அப்படியே கட் பேஸ்ட் தான் பண்ணியிருந்தாங்க. எதுவுமே என்ன பண்ணலாம், அவங்களா வந்து உருவாக்கின லைன்ஸ் கிடையாது, ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடியது. அப்போ இது என்ன பண்ணலான்னா, டெவலப்மெண்ட் ரெஃபர்ஸ் டு இம்ப்ரூவ்மெண்ட் இன் எதில் ஹையர் இன்கம் மட்டும் ஒன்று, ரெண்டாவதுல வந்து பெட்டர் எஜுகேஷன், மூணாவது இதுன்னு கொடுத்துட்டு அவங்க இதில் எது ட்ரூ டெவலப்மெண்ட்டுனா ஹையர் இன்கம் வந்துச்சுன்னா 1 only 2 onlyன்னு கூட கேட்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இன்கம் கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் ஆகணும். இன்கம் இன்க்ரீஸ் ஆனால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், ஒருத்தர் வந்து போன வருஷம் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு, இப்போ ஒரு 11-12,000 ரூபான்னு சம்பாதிச்சாதான் அவர் என்ன பண்ண முடியும்னா அவருடைய வாழ்க்கை தரம் என்பது கண்டிப்பாக மாறும். முன்னாடி அவர் என்ன பண்ணி இருக்கலாம், 10,000 ரூபாய் சம்பாதிக்கும் போது ஒரு தெருவோரமாக இருக்கக்கூடிய ஒரு தள்ளுவண்டியில் நின்று சாப்பிட்டு இருப்பார். அதே ஒரு 12-15,000ன்னு இருக்கும்போது சரி கொஞ்சம் காசு தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஹோட்டலில் போய் சாப்பிடலாம். அல்லது காசு இருக்கும்போது அந்த குடும்பத் தலைவர் அந்த குழந்தைகளுக்கு வந்து ஈவினிங் போகும்போது ஏதாவது சாப்பிட்றதுக்கு கொண்டு போய் கொடுக்கலாம். அதன் மூலமாக குழந்தைகளுடைய அந்த வளர்ச்சி, அதாவது ஈவினிங்கில் சாப்பிட்றதுக்கு அது இதுன்னு எல்லாமே கிடைக்கும். இன்கம் வந்து இந்த இடத்துல டெவலப்மெண்ட்டுன்னு சொல்லும்போது நம்ம என்னதான் குவாலிட்டின்னு சொன்னாலும் அந்த இடத்துல மிக முக்கியம் எது வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்கம் என்கிற விஷயம் வந்து பெட்டர் எஜுகேஷன். கம்மியாக சம்பாதிச்சவர் அடுத்தது வந்து அதிகமாக சம்பாதிக்கிற பட்சத்தில் என்ன பண்ண முடியும், அவருடைய குழந்தைகளுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல எஜுகேஷன் வந்து கொடுக்க முடியும். ஒரு நல்ல ஸ்கூலு, நல்ல கான்வென்ட்டு, மெட்ரிக்லேருந்து CBSEன்னு வந்து கண்டிப்பாக அவர் வந்து மாற்ற முடியும். அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா பெட்டர் ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன். அதிகமாக சம்பாதிக்கிற பட்சத்தில் என்ன பண்ணலாம், அந்த குழந்தைகளுக்கு பால் அது இதுன்னு ஏதோ வாங்கி கொடுத்துட்டு அந்த குழந்தைகளுக்கு, அவருடைய மனைவிக்கு, அப்பா அம்மாவுக்கு எல்லாருக்குமே வந்து நல்ல ஹெல்த்து, அவர்களுக்கு போதுமான அந்த ஊட்டச்சத்து நியூட்ரிஷன் கிடைப்பதற்கெல்லாம் கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது. பாவர்ட்டி வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குறையுது, லெஸ் பாவர்ட்டி இன்க்ரீஸ் ஆகலை. டெவலப்மெண்ட் இருக்குன்னா அவர் சம்பாதிக்கிற பட்சத்தில் பாவர்ட்டி குறைய ஆரம்பிக்குது. அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா மோர் ஈக்குவல்
ஆப்பர்ச்சுனிட்டி, எல்லாருக்குமே வந்து வாய்ப்புகள் கண்டிப்பாக அதிகமாக வந்து கிடைக்கும். டெவலப்மெண்ட் இருக்கு நாட்டில் வந்து ஒரு முன்னேற்ற பாதையில் போகும்போது எல்லாருமே வந்து சம்பாதிப்பதற்கு, அவருடைய வாழ்க்கை தரத்தை வந்து மேம்படுத்துவதற்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் கிடைக்கும் என்பது தான் முக்கியம். இந்த லைன் கொஞ்சம் முக்கியம், எதுக்கும் பார்த்து வைங்க என்ன சொல்லுது. ஒருவேளை மெயின்ஸ் ஏதாவது எழுத போறீங்கன்னா டெவலப்மெண்ட், டிஃபைன் டெவலப்மெண்ட் அது இதுன்னு கேட்டாங்கன்னா இதுதான் 2 மார்க்கில் எழுதக்கூடிய லைன். டெவலப்மெண்ட் ரெஃபர்ஸ் டுனா என்னன்னு எழுதணும். அடுத்தது இந்த இடத்துல பாருங்கள், கொஞ்சம் லைன் பை லைனாகவே பார்க்கலாம். நான் முன்னாடியே சொல்லிட்டேன், அவங்க கேட்பதே என்னதான் பண்ணியிருக்காங்கன்னா ஸ்கூல் புக் லைன் பை லைனாக தான் வந்து எடுத்திருக்காங்க. அடுத்தது term economic development refers to overall growth of all sectors of economy. இந்த இடம் பாருங்க, இவங்க என்ன சொல்லலை, ஏதோ ஒரு பர்டிகுலர் இப்போ இண்டஸ்ட்ரி வச்சுன்னு இருக்கக்கூடிய அம்பானியோ அல்லது வந்து அதானி மட்டும் வந்து அவர்களுக்கு வந்து லாபம் இருக்குது. இப்போ அம்பானி பார்த்தீங்கன்னா உலக பணக்காரர்கள் வரிசையில் 6வது இடத்துக்கு வந்துட்டாரு. அதனால மொத்தமாக இந்தியா வந்து முன்னேற்ற பாதைக்கு போயிடுச்சானா அப்படி கிடையாது. அங்கே என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, எந்த நாடு எடுத்தாலும் கண்டிப்பாக 3 செக்டார் இருக்குது. அக்ரிகல்ச்சர், அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியல் 2வது, 3வது சர்வீஸ் செக்டார். இந்த 3 செக்டார்லையுமே என்ன இருக்கணும், growth இருக்கணும். அந்த ஓவரால் growth தான் நம்ம என்ன சொல்கிறோம், டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். 2வது டெஃபினிஷன், ஏதோ ஒரு பர்டிகுலர் செக்டார் கிடையாது, வெறும் விவசாயத்துறை மட்டும் வந்து மேம்படுவது வளருவது அல்லது இண்டஸ்ட்ரி மட்டும் வளருவது அப்படின்னு இல்லை, அல்லது வந்து இந்த 3வதாக இருக்கக்கூடிய சர்வீஸ் செக்டார், சாஃப்ட்வேர், பேங்கிங் இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் வளர்ச்சி அப்படின்னு இல்லை, எல்லா துறைகளும் என்ன ஆகணும், கண்டிப்பாக வளரணும். எப்படி வளரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கும் தெளிவாக சொல்லியிருக்கேன், பை அடாப்ஷன் ஆஃப் நியூ டெக்னாலஜிஸ். இப்போ நம்ம கிட்ட ஒரு மேனுஃபேக்சரிங் செக்டார் இருக்கு. மேனுஃபேக்சரிங் செக்டார்னு சொல்லும்போது ஒரு கார் உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு தொழிற்சாலைன்னு வச்சுக்கோங்க. அதில் என்ன பண்ணுறோம், நம்ம வந்து ஆட்டோமேட் பண்ணுறோம், நிறைய மெஷின்ஸ், ரொபாட்ஸை கொண்டு வந்துட்டு ஆட்டோமேட் பண்ணுற பட்சத்தில் அது டெக்னாலஜி. அந்த டெக்னாலஜி ஒன்று வரும்போது நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக அதை வந்து ஏற்றுக்கொள்வது இந்த இடத்துல நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நம்ம நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டரில் லெதர் ஃபேர் நடத்துவாங்க வருஷம் வருஷம் February மாதத்தில். லெதர் ஃபேர், ஆல் இந்தியா லெதர் ஃபேர் நடக்குது. இந்த லெதர் ஃபேரில் வெளிநாட்டில் இருந்தெல்லாம் பல கம்பெனி, இட்டாலியிலேருந்து ஜெர்மனியிலேருந்துலாம் வந்துட்டு இந்த ஷூ உற்பத்தி பண்ணுறதுக்கு அவங்கக்கிட்ட என்ன இருக்குது, புதுசாக என்ன மெஷின்ஸ் இருக்குது, என்ன சாஃப்ட்வேர் இருக்குது, அந்த ஷூ கேடு சாஃப்ட்வேர்ஸ் எப்படி பண்ணலாம், அது இதுன்னு அவங்க கொண்டு வராங்கன்னா நம்ம அதெல்லாம் பார்த்து அதுக்கு ஏற்றாற்போல் இந்த மெஷின் வச்சு பண்ணால் இன்னும் அதிகமாக பண்ணலான்னு அதுக்கு அடாப்ட் ஆகணும். அதை விட்டு இல்லை நம்ம வந்து பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால், முன்னாடி என்ன இருந்துச்சுன்னா இந்த ஷூ தைக்கிறதெல்லாம் நான் எங்கள் ஊரில் பார்த்துருக்கேன். ஒரு கையில் வந்து அப்பர், அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த பார்ட் வந்து கையிலே தைச்சின்னு இருப்பாங்க. கையிலே தைக்கிறோம் அப்படின்னா என்ன ஆகாது, டெய்லி வந்து ஒரு 50 ஷூக்கு மேலே வந்து அது தைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் நம்ம டெக்னாலஜியை அடாப்ட் பண்ணும்போது என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வளர்ச்சி என்பது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. இவ்வளோதான் இங்கே இருக்கக்கூடிய புரிதல். புரியுதா? எல்லாமே மறுபடியும் நம்ம பார்த்துருக்கிறது ஒரு இதுதான், இன்ட்ரடக்ஷன் தான் பார்த்துருக்கோம். டெவலப்மெண்ட்னா என்ன, இதுன்னாங்கிறது தான் இங்கே இருக்குது. டெவலப்மெண்ட் என்ன, எக்கனாமிக் டெவலப்மெண்ட் என்ன அப்படிங்கிறது தான் இருக்குது இந்த இடத்துல. அடுத்தது இந்த எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை நம்ம எதெல்லாம் வச்சு வந்து சொல்கிறோம், என்னென்ன விஷயங்களை வச்சுன்னு இந்த துறைகள் வந்து கண்டிப்பாக வந்து வளருது அப்படின்னு வந்து சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறேன் இந்த இடத்துல, இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் கரெக்டாக இருக்குது. எதெல்லாம் வச்சு வந்து கண்டிப்பாக ஒரு நாட்டில் டெவலப்மெண்ட் இருக்குன்னு சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு நெட்டு நேஷ்னல் ப்ராடக்ட்டுங்கிறோம், அடுத்தது பார்த்தா பெர் கேபிட்டா இன்கம், அடுத்தது பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். எல்லாமே தமிழ் புக்லேயும் இருக்குது. தமிழ் மீடியம்னா கொஞ்சம் இது தமிழில் முடித்த பிறகு பார்த்துக்குங்க. இதில் என்ன ஆகுது, ஃபஸ்ட்டு இந்த நெட் நேஷ்னல் ப்ராடக்ட் என்பது என்ன அப்படின்னு பார்த்தா, நெட் நேஷ்னல் ப்ராடக்ட் என்பது நேஷ்னல் இன்கம், மொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடியவர்களுடைய வருமானம் எவ்வளவு. இப்போ ஒரு வீடு இருக்குது, வீட்டில் அப்பா அம்மா ஒரு பையன் சம்பாதிக்கிறாருன்னா அப்பா எவ்வளோ சம்பாதிச்சாரு ப்ளஸ் அம்மாவுடைய வருமானம் ப்ளஸ் பையனுடைய வருமானம், இந்த மூன்றுமே சேர்ந்தால் அதுக்கு பேர் என்ன சொல்கிறேன் இந்த இடத்துல, அந்த குடும்பத்தினுடைய வருமானம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு குடும்பம், அதை விட்டு என்ன ஆகுது, ஒரு டவுன் வருது, டவுனில் இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய வருமானம், சிட்டி, அடுத்தது ஒரு ஸ்டேட்டை தாண்டி என்ன பண்ணுறோன்னா மொத்தமாக நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, நான் எவ்வளோ சம்பாதிக்கிறேன், நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க, இதனுடைய கவுண்ட் மொத்தமாக சொல்லக்கூடியது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா
இந்த நேஷ்னல் இன்கம் என்பது. நேஷ்னல் இன்கம் இது அரைவ் பண்ணுறதும் கொஞ்சம் லாங் ப்ராசஸ். இது ஃபஸ்ட்டு ஜிடிபி என்னன்னு பார்க்கணும், ஜிஎன்பி என்னன்னு பார்க்கணும், என்என்பி அட் ஃபேக்ட்ரி காஸ்ட், ஃபேக்டர் காஸ்ட் என்னன்னு பார்க்கணும், மார்க்கெட் ப்ரைஸ் என்னன்னு பார்க்கணும். அந்த மார்க்கெட் ப்ரைஸ் என்பது தான் வந்து நேஷ்னல் இன்கம். மொத்தமாக சிம்பிளாக என்னன்னு வச்சுக்கோங்க, நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் மொத்தமாக எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க, தேசிய வருமானம் என்பது தான் இங்கே என்ன சொல்லியிருக்கோன்னா நெட் நேஷ்னல் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறோம். மொத்தமாக எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க என்பது இங்கே என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இஸ் கன்சிடர்ட் ஆஸ் ஏ ட்ரூ மெஷர் ஆஃப் நேஷ்னல் அவுட்புட். மொத்தமாக எவ்வளோ இருக்கோ அதுதான் வந்து அந்த நாட்டினுடைய வெளியீடு, அந்த நாட்டு வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய அமௌண்ட் அப்படிங்கிற மாதிரி இங்கே எடுத்துக்கிறோம். நெட் நேஷ்னல் ப்ராடக்ட்டுக்கு இன்னொரு பேர் இங்கே தெளிவாக இருக்குது. இட் இஸ் ஆல்சோ கால்ட் நேஷ்னல் இன்கம். இது முக்கியமான பாயிண்ட்டு. அதாவது நேஷ்னல் இன்கம் என்பது எது, ஜிடிபியா, ஜிஎன்பியா, என்என்பி அட் ஃபேக்டர் காஸ்டா, இதுவான்னு வந்து கேட்கும்போது அது வந்து நமக்கு கொஞ்சம் தெளிவாக இருப்பது நல்லது. மொத்தமாக எவ்வளவு இருக்குது, சிம்பிளாக முடிஞ்சிச்சு. அடுத்தது பாருங்கள், a rise in per capita income means an increase in aggregate real output. இந்த பாயிண்ட் என்ன சொல்லுதுன்னா, ஒருவேளை பெர் கேபிட்டா இன்கம், அந்த தனிநபர் வருமானம், இந்த பெர் கேபிட்டா இன்கம் என்பது என்னன்னா நேஷ்னல் இன்கம். ஒருவேளை இந்தியாவில் வந்து ஒரு 1,00,000 கோடி வந்து மொத்தமாக இந்தியாவினுடைய அவுட்புட்டுன்னு வச்சுக்கோங்க. வருஷம் ஃபுல்லாக மொத்தமாக இருக்கக்கூடிய மக்கள் சம்பாதிச்சது 1,00,000 கோடி. இப்போ உதாரணத்துக்கு மறுபடியும் என்ன பண்ணுறேன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் எவ்வளோனா 1 கோடி பேர் இருக்காங்கன்னு எடுத்துக்கிறேன். அப்போ என்ன பண்ணுறேன், இந்த வருமானம் பை பாப்புலேஷன் டிவைட் பண்ணால் அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறேன்னா பெர் கேபிட்டா இன்கம். பெர் கேபிட்டா இன்கம் என்பது இந்தியாவுடைய மொத்த வருமானம் பை பாப்புலேஷன். தமிழில் வந்து தலா வருமானம், ஒரு தலைக்கு எவ்வளவு வருது, மொத்தமாக எவ்வளோ இருக்குது நாட்டுடைய வருமானம், டிவைட் பை என்ன பண்ண போகிறேன், பாப்புலேஷனை டிவைட் பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னா பெர் கேபிட்டா இன்கம் என்பது வருது. இந்த பெர் கேபிட்டா இன்கம் ஒருவேளை என்ன ஆகுது, ரைஸ் ஆகுதுன்னு வைங்க. ஏ ரைஸ் இன் பெர் கேபிட்டா இன்கம், தனிநபர் வருமானம் போன வருஷம் இந்தியாவில் என்ன இருக்குது, 1,00,000 இருக்குது. இப்போ என்ன இருக்குன்னா இந்த தனிநபர் வருமானம் ஒரு 1,50,000 லட்சமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஒருத்தர் வந்து ஆவரேஜாக இந்தியாவில் சம்பாதிக்கக்கூடிய காசு 1லேருந்து 1,50,000 லட்சம் அப்படின்னு வருதுன்னா அது வந்து மறுபடியும் எதையும் இண்டிகேட் பண்ணுதுன்னா இந்தியாவுடைய அவுட்புட் என்ன இருக்குது, ஜிடிபி. கண்டிப்பாக இந்த அக்ரிகேட் ரியல் அவுட்புட்டுன்னு வார்த்தை கொடுத்துருக்கான். இது வந்து சிம்பிளாக ஜிடிபியை குறிக்கக்கூடிய வார்த்தை. ரியல் அவுட்புட் மொத்தமாக நாட்டில் இருந்து எவ்வளோ உற்பத்தி ஆகுதுங்கிறது ஜிடிபியை குறிக்குது. இந்த பாயிண்ட் புரியுதா? இந்த இடமும் பாருங்கள், பெர் கேபிட்டா இன்கம் என்பது ஒருவேளை இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அது எதை குறிக்குதுன்னா ரைஸ் இன் பெர் கேபிட்டா இன்கம் மீன்ஸ் அது எதை வந்து குறிக்குதுன்னா ஜிடிபியும் என்ன இருக்கு, ரைஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய அர்த்தம். அடுத்தது, ஹென்ஸ் திஸ் இஸ் எ பெட்டர் இண்டிகேட்டர் தேன் நேஷனல் இன்கம் ஃபார் மெஷரிங் டெவலப்மெண்ட். எதை பெட்டர் இண்டிகேட்டர்னு சொல்கிறான்னா இந்த பெர் கேபிட்டா இன்கம் என்பதை வந்து பெட்டர் இண்டிகேட்டர்னு சொல்கிறான். ரொம்ப சிம்பிள். இந்த இடத்துல எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டு எதெல்லாம் வச்சு மெஷர் பண்ண முடியும். இதில் ஃபஸ்ட்டு டாபிக் என்ன பார்த்துருக்கோன்னா நெட் நேஷ்னல் ப்ராடக்ட்டுங்கிறது பார்த்துருக்கோம். மொத்தமாக அந்த நாட்டினுடைய அவுட்புட் என்ன, அதுக்கு பேர் இன்னொரு பேர் என்னன்னு சொல்லியிருக்கோம், நேஷ்னல் இன்கம்னு சொல்கிறோம். அடுத்தது பார்த்தா இந்த நேஷ்னல் இன்கம் வந்து என்ன பண்ணியிருக்கோம், மொத்தமாக பை பாப்புலேஷன் பிரிக்கும் போது அது என்ன கொடுக்குதுன்னா பெர் கேபிட்டா இன்கம்மை கொடுக்குது. அந்த பெர் கேபிட்டா இன்கம் ஒருவேளை ரைஸ் ஆகின்னு இருக்குன்னா அது எதையும் குறிக்குதுன்னா இட் ஆல்சோ இண்டிகேட்ஸ் ஜிடிபி இஸ் இன்க்ரீசிங். ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகுது, அவ்வளோதான். அந்த ஜிடிபிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு தான் அந்த நாடுகளே என்ன பண்ணுறாங்க, ஜிடிபியை வச்சு யூஎஸ்ஏ நம்பர் 1, 2வது இடத்துல சைனா, இவங்க இந்த இடத்துல, இந்தியா இந்த இடத்துலங்கிறது மொத்தமாக அந்த நாட்டில் எவ்வளவு உற்பத்தியாக இருக்குது, 1,00,000 கோடிக்கா 2,00,000 கோடிக்காங்கிறது அது மிக முக்கியம். சரி, அடுத்தது, ஃபார் மெஷரிங் ஏ கண்ட்ரிஸ் டெவலப்மெண்ட் இட்ஸ் இன்கம் இஸ் கன்சிடர்ட் டு பி ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். இதுவும் நான் சொல்லிட்டேன். ஒரு நாட்டுடைய டெவலப்மெண்ட்டை வந்து குறிப்பதற்கு எதுதான் மிக முக்கியமான ஒரு காரணியாக இருக்குன்னு பார்த்தா அதனுடைய இன்கம். எந்த ஃபேக்டர் காரணி என்னன்னா அதனுடைய இன்கம் தான் வந்து மிக முக்கியமான காரணியாக இருக்குது. இது 2வது யூனிட்டில் இன்னும் டீப்பாகவே பார்க்கலாம். ஜிடிபினா என்ன, ஜிடிபிக்குள்ளே இந்த கூட்ஸ் என்பது என்ன, சர்வீஸ் என்பது என்ன, ஒருவேளை எக்ஸ்போர்ட் பண்ணால் அது வந்து நாட்டுக்கு நல்லதா, இம்போர்ட் பண்ணால் நல்லதா, எல்லாமே 2வது யூனிட்டில் இருக்குது. அதுவும் இந்த யூனிட்டோடைய கண்டினியூஷனில் இன்றைக்கே பார்த்துடலாம். ஃபார் மெஷரிங் எ கண்ட்ரிஸ் டெவலப்மெண்ட் இட்ஸ் இன்கம் இஸ் கன்சிடர்ட் டு பி, அந்த நாட்டுடைய இன்கம் என்ன ஆகுதுன்னா மிக முக்கியமான காரணியாக இருக்குது.
அடுத்தது countries with higher income are considered to be more developed than those with lesser income. இந்த பாயிண்ட்டும் நான் சொன்னேன். ஒருத்தர் அந்த நாட்டுடைய ஜிடிபி எவ்வளவு இருக்கு என்பது வந்து மிக முக்கியம். countries with higher income மொத்தமாக நாட்டை கொடுக்குறான். அப்போ நம்ம பெர் கேபிட்டான்னு தனிநபருக்கு எடுக்க முடியாது. இது வந்து எதை குறிக்குதுன்னா ஜிடிபியை குறிக்குது. ஒருவேளை ஜிடிபி வந்து மொத்தமாக அதிகமாக இருக்குன்னா கண்டிப்பாக என்ன ஆகும், பை பாப்புலேஷன் வந்து டிவைட் பண்ணால் பெர் கேபிட்டா இன்கமும் அதிகமாக இருக்கும். அதுதான் இங்கே கொடுக்குற என்ன கொடுத்துருக்கான், கண்ட்ரிஸ் வித் ஹையர் இன்கம் ஆர் கன்சிடர்ட் டு பி மோர் டெவலப்டு. ஒருவேளை வந்து ஜிடிபி அதிகமாக இருக்குன்னா பை பாப்புலேஷனை போட்டால் பெர் கேபிட்டா இன்கமும் அதிகமாக இருக்குது. பெர் கேபிட்டா இன்கம் அதிகமாக இருக்குன்னா அவர் தனிநபர் வருமானம் அதிகமாச்சுன்னா அவருடைய வாழ்க்கை தரம், அந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப் எல்லாமே கண்டிப்பாக என்ன ஆயிடுது, அதிகமாக இருக்குது. அப்போ அந்த மாதிரி கண்ட்ரிக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா டெவலப்டு கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். ஒருவேளை அந்த பெர் கேபிட்டா இன்கமோ அல்லது ஜிடிபி குறைவாக இருக்குன்னா அந்த நாடுகள் கண்டிப்பாக என்ன பண்ண முடியாது, டெவலப்டு கண்ட்ரி அப்படின்னு சொல்ல முடியாது. அது வந்து டெவலப்பிங்காவோ அல்லது வந்து அன்டெவலப்டு கண்ட்ரியாக தான் கண்டிப்பாக இருக்க முடியும். ஸோ இன்கம் இட் செல்ஃப் இஸ் கன்சிடர்ட் டு பி ஒன் ஆஃப் தி இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். கண்டிப்பாக எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டில் இன்கம் என்பது மிக முக்கியமான, இன்கம் எவ்வளவு இருக்குங்கிறது ஒரு முக்கியமான காரணியாக அமையுது. அடுத்தது இந்த ஃபிகர் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்கான் டியூ நோன்னு. இதில் வந்து மிகப்பெரிய தப்பு, இந்த டயக்ராம் மொத்தமாக வந்து ஸ்கூல் புக்கில் தப்பு, புது புக்லேயும் இதுதான் இருக்குது. இப்போ இந்த இதில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்கான், இந்தியாவுடைய ஜிடிபி பர் கேபிட்டா. இந்த ஜிடிபி பர் கேபிட்டா என்பது பார்த்தீங்கன்னா ஜிடிபி எவ்வளோன்னு வந்து நமக்கு தெரியும். சப்போஸ் இந்தியாவுடைய ஜிடிபி பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து இந்தியாவுடைய ஒரிஜினல் ஜிடிபி 200 லட்சம் கோடி இருக்குது. ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ வச்சுக்கோங்க, 2 lakh crore என்பது இந்தியாவினுடைய மொத்த ஜிடிபி. அதை வந்து என்ன பண்ணுறேன், பெர் கேபிட்டா ஜிடிபி நமக்கு தெரியுது, பெர் கேபிட்டான்னு சொல்லும்போது பை பாப்புலேஷன் வந்து நான் டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ணும்போது இவன் என்ன கொடுத்துருக்கான் இந்த இடத்துல புக்கில் பார்த்தா 1,99,000 இருக்குது. அப்ராக்சிமேட்டாக இது ஒரு 2 லட்சம் யூஎஸ் டாலர் அப்படின்னு எடுத்தா 1 லட்சம் யூஎஸ் டாலர் எவ்வளோன்னு பார்த்தா 1 லட்சம் யூஎஸ் டாலர் என்பது கிட்டத்தட்ட 7 கோடி ரூபாய். 1 லட்சம் யூஎஸ் டாலர்னா 7 கோடி. 2 லட்சம் யூஎஸ் டாலர் அப்படின்னு சொல்லும்போது ஒரு 14-15 கோடி ரூபாய் வந்து உங்களுக்கு வந்து பெர் கேபிட்டா ஜிடிபி டிவைட் பை பாப்புலேஷன் போட்டால் உங்களுக்கு ஆவரேஜாக வரக்கூடியது 15 கோடி அப்படின்னு கொடுத்துருக்கான். இது உண்மையாக இருக்குமான்னு சொல்லுங்க பார்க்கலாம். கவனிக்கிறீங்களாப்பா? ஹலோ, இல்லப்பா 2 லட்சம் யூஎஸ் டாலர் அப்பா நம்மளுடைய பெர் ஜிடிபி பெர் கேபிட்டா அவ்வளோ வருதா உங்களுக்கு? அவ்வளோ வர்றதுக்கு சான்ஸ் இல்லை சார். அவ்வளோ அதிகமாக எப்படி சார் வரும்? அதான் பை பாப்புலேஷன் போட்டா ஒருத்தருக்கு ஆவரேஜா அவ்வளோங்கிறாங்க. ஆனா இங்க இந்த பாயிண்ட் பாருங்க, செகண்ட் லார்ஜஸ்ட் பாப்புலேஷன்ல சார். இல்ல அதான் இது தப்புங்கிறதுக்கு இந்த பாயிண்ட் பாருங்க. இங்க ஆப்கானிஸ்தான் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 610.24ன்னு இருக்கு. நேபாள் பாருங்க 882.93ன்னு இருக்கு. அப்போ இது என்ன இருக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட் டெசிமல் பாயிண்ட் வந்து இருக்கணும் இந்த இடத்துல. அந்த பாயிண்ட் எடுத்துட்டு 1660 ஆப்கானிஸ்தான் 610 யூஎஸ் டாலர்னா இது என்னன்னா இந்தியாவினுடையது. இந்த பாயிண்ட் மூவ் பண்ணா எவ்வளோ ஆகுது, ஒரு 2000 யூஎஸ் டாலர். கதை புரியுதா? இவ்வளோதான் அதிகபட்சமா இருக்க முடியும். இந்த டேபிளர் காலம் கண்டிப்பா வந்து தவறு. எல்லாமே எல்லாம் டேட்டா நான் வந்து செக் பண்ணிட்டேன், வேர்ல்டு பேங்க் டே நான் போய் பார்த்துட்டேன். இதில் என்ன ஆகும்னா கண்டிப்பாக ஒரு 2 lakh யூஎஸ் டாலர்னு வச்சுக்கோங்க. ஆனால் ஸ்கூல் புக்கில் இருக்குது, நான் அப்படியே கொடுத்துருக்கேன். இதில் என்ன தப்புன்னு சொல்லிட்டேன். இந்த யூனிட்டில் இந்த விஷயம் மட்டும் டயக்ராமில் வந்து தப்பு, கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க. அது ஒருவேளை பார்க்குறீங்கன்னா 2 பாயிண்ட் தள்ளி போட்டுடுங்க சார். அதே மாதிரி இப்போ G8 வந்து ஸ்டாட்டிக்கா இருக்குமா இல்லை வருஷம் வருஷம் 8 கண்ட்ரிஸ் மாறிக்கிட்டே இருக்குமாங்களா சார்? அவங்க எப்பவுமே G8ங்கிறது ஒரே நாடுகளுடைய கூட்டமைப்பு பார்ப்போம். அவங்க ஆக்சுவலி இதுல பாத்தீங்கன்னா நீங்க என்ன சொல்றீங்கன்னா லைக் பெர் கேபிட்டா இது வந்து சார்க். இப்போ வந்து இந்த பெர் கேபிட்டா இன்கம் வச்சு 8 கண்ட்ரிஸோட பேரை போட்டிருக்காங்க.
சொல்லுங்க. கேபிட்டல் அதிகமாயிடுச்சுன்னா அந்த கண்ட்ரியோட லிஸ்ட்ல இன்க்ளூட் ஆயிரும்ல சார் இல்ல இல்ல அந்த G8ல? இல்ல இல்ல அப்படி கிடையாது. G8 G14 எல்லாம் அது ஒரு கூட்டமைப்பு. G8ன்னா என்ன ஆகும்னா அந்த 8 பேர் தான் அவங்க தான் இருப்பாங்க. இது கண்டிப்பா வந்து என்ன ஆகாது, மாறாது. அது குரூப் ஆஃப் 8 கண்ட்ரீஸ்ங்கிறது. இப்போ சார்க் நாடுனா அது ஒரு கூட்டமைப்பு. அந்த கூட்டமைப்புக்குள்ள சார்க்குக்குள்ள இந்தியா இருக்குன்னா இது அதிகமாச்சுனாலும் வெளியே யுஎன்ஓ மாதிரி ஒரு அமைப்புன்னு வச்சுக்கோங்கப்பா. அவங்களுக்குள்ள G8 நாடுகளுடைய G8 என்பது இந்த நாடுகள் மட்டும்தான். இப்போ ஒருவேளை இந்தியா அதிகமா இவங்களோட அசோசியேஷன் மட்டும். ஆமா, அது வந்து டாப் 8 கண்ட்ரி அப்படின்னு எல்லாம் கிடையாது. G8 என்பது எதை குறிக்குதுன்னா அந்த 4 நாடுகளுடைய கூட்டமைப்பு, சாரி 8 நாடுகள் குறிக்கக்கூடியது. இது வந்து எப்பவுமே மாறாது. சார்க்னா சார்க்குள்ள இந்தியா இவங்க இருக்காங்கன்னா இதுதான் என்னது, சார்க்கை குறிக்கக்கூடியது. இது ரொம்ப சிம்பிளாவே இதுவும் ஞாபகம் வைக்கலாம். இது எம்பிபிஎஸ் பானின்னு வரும். MBBSPANI. எம்பிபிஎஸ் பானினா உருது ஹிந்தியில் தண்ணி. சார்க் நாடுகள் இவங்க G8 நாடுகள் என்பது இவங்க தான். இது மாறவே மாறாது. இது வந்து பெர் கேபிட்டா ஜிடிபி அது இதுன்னெல்லாம் கிடையாது. ஒரு கூட்டமைப்பு. ஆசியான்னு பிரிக்ஸுங்கிற மாதிரி அது ஒரு கூட்டமைப்பு. G8 எவ்வளோ சம்பாதிக்கிறாங்கன்னு ஒரு சைடு என்ன பண்ணியிருக்கான், இது டெவலப்டு கண்ட்ரீஸை கொடுத்துருக்கான். இந்த பக்கம் டெவலப்பிங் நேஷன்ஸை கொடுத்துருக்கான். இவ்வளோதான் இந்த புரிதல். புரியுதா? ஆனாலும் இதுலயும் வந்து இந்த சைட்ல வந்து 2 பாயிண்ட் தள்ளி போயிருக்கணும். இந்த பக்கமும் என்ன பண்ணணும், 2 பாயிண்ட் தள்ளி போகணும். அது டைப் பண்ணும்போது தப்பு பண்ணியிருக்காங்க. NNP என்னன்னு பார்த்துட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பெர் கேபிட்டா இன்கம். ஒரே நிமிஷம்ப்பா, யாராவது புதுசா நம்ம சேர்க்கணுமா, அவங்களே ஆட்டோமேட்டிக்கா ஜாயின் ஆகுறாங்களா? இன்னைக்கும் கேட்டு நடத்துங்க. தயவுசெய்து தனியா உங்களால ஒருவேளை மீட்டிங் ஸ்டார்ட் பண்ண முடியுதுன்னா இந்த பட்டன் அமுத்தி நீங்களும் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. வேற வேற இடத்துல போயிட்டு அவங்க வெயிட் பண்ண போறாங்க. அந்த டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் டாபிக் இருக்கு, அதுல மட்டும் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்களே இண்டிவிஜுவலா ஆர்கனைசேஷன் அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ண முடியும். அப்படி தனித்தனியா ஸ்டார்ட் மீட்டிங்னு கொடுத்துடாதீங்க. ஒருவேளை சீக்கிரமா வந்துட்டாலும் கொடுத்துடாதீங்க. சரி, பெர் கேபிட்டா இன்கம். பெர் கேபிட்டா இன்கம் என்பதும் என்னன்னு சொல்லிட்டேன் நான். மொத்தமா நாட்டுடைய நேஷனல் இன்கம் இருக்கு. அந்த நேஷனல் இன்கம் என்ன பண்றோம், டிவைட் பை பாப்புலேஷன் அப்படின்னு போட்டா அதுக்கு பேர் தான் என்ன சொல்றேன், பெர் கேபிட்டா இன்கம் அப்படின்னு சொல்றேன். ஏன்னா பெர் கேபிட்டா இன்கம் ஃபார் கம்பேரிங் த டெவலப்மெண்ட் ஆஃப் வேரியஸ் கண்ட்ரீஸ் டோட்டல் இன்கம் இஸ் நாட் அன் யூஸ்ஃபுல் மெஷர். ஒரு நாட்டுடைய டெவலப்மெண்ட்டை மெஷர் பண்றதுக்கு அதனுடைய டோட்டல் இன்கம் என்ன கிடையாது, ஒரு யூஸ்ஃபுல் மெஷர் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்கான். இந்த பாயிண்ட் ஏன் இப்படி வருதுன்னு பார்த்தா, இப்போ ஒரு வேளை என்ன பண்றாங்க, இந்தியா வந்து 1 லட்சம் கோடி சம்பாதிக்குது. ஆனா இந்தியாவில் இருக்கக்கூடிய பாப்புலேஷன் என்ன ஆகுது, உதாரணத்துக்கு 1 கோடி இருக்குன்னு வச்சுக்கோங்க. 1 லட்சம் கோடி பாப்புலேஷன் எவ்வளவு, 1 லட்சம் அப்படின்னு எடுத்தா என்ன ஆகுதுன்னா ஆவரேஜா வந்து 1 லட்சம் ரூபாய் வந்து ஒருத்தர் சம்பாதிக்கிற மாதிரி வருது. 1 லட்சம் கோடி. இப்போ இதே வந்து ஜப்பானுக்கு நான் என்ன சொல்றேன், அவங்க 1 லட்சம் கோடி இல்லை 50,000 கோடி தான் வச்சுன்னு இருக்காங்க. ஆனா அவங்க பாப்புலேஷன் என்ன இருக்கு, குறைவா இருக்கு. 1 கோடி இல்லை, அவங்க சப்போஸ் 10 லட்சம் பேர் தான் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆவரேஜா வரக்கூடியது 1 லட்சத்துக்கு மேல போகும், 10 லட்சம் கிட்ட வரும். ஸோ அந்த மொத்தமா நாட்டுடைய வருமானம் என்பதை வச்சு என்ன பண்ண முடியாது, அந்த நாடு டெவலப் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது வந்து மொட்டையா சொல்ல முடியாது. நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாப்புலேஷன், அந்த நாட்டுடைய வருமானம் என்ன டிவைட் பை பாப்புலேஷன் அப்படின்னு போட்டால் மட்டும்தான் என்ன ஆகுது, இந்த பெர் கேபிட்டா இன்கம் என்பதை வந்து கொண்டு வர முடியுது. சரி, சின்ஸ் கண்ட்ரிஸ் ஹேவ், அந்த பாயிண்ட் தான் கொடுத்துருக்கோம். சின்ஸ் கண்ட்ரிஸ் ஹேவ் டிஃப்ரெண்ட் பாப்புலேஷன் கம்பேரிங் டோட்டல் இன்கம் வில் நாட் பி சஜஸ்டிவ். ஒவ்வொரு நாட்டிலையும் பாப்புலேஷன் டிஃபர் ஆகிற காரணத்தினால் நம்ம என்ன பண்ண முடியாது, அந்த மொத்த மதிப்பு, மொத்த வருவாயை வந்து வச்சுன்னு சொல்வது, டெவலப்டா இல்லையான்னு வந்து சொல்வது சாத்தியமில்லை அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய பாயிண்ட்டு. ஆர் நாட், சின்ஸ் கண்ட்ரிஸ் ஹேவ் டிஃப்ரெண்ட் பாப்புலேஷன் கம்பேரிங் total income will not be suggestive of what an average person is likely to earn. Okay, are people in one country better than, in the point paranga, are people in one country better off than
அதர்ஸ் இன் டிஃப்ரெண்ட் கண்ட்ரி. ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் இன்னொரு நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் கம்பேர் பண்ணும்போது இவங்க பெட்டராக இருக்காங்க இல்லை, எதை வச்சு சொல்ல முடியுது? ஆவரேஜ் இன்கம் இஸ் calculated by dividing countries total income by its population. இந்த பாயிண்ட் நமக்கு தெரியும். இது ஆவரேஜ் இன்கம் என்பது நாட்டுடைய வருமானம் எவ்வளவு டிவைட் பை பாப்புலேஷன் போட்டால் வருது. ஆவரேஜ் இன்கம் இஸ் ஆல்சோ கால்டு பெர் கேபிட்டா இன்கம். இதுவும் நமக்கு தெரியும். பெர் கேபிட்டா இன்கம் என்கிற டாபிக் தான் பார்க்குறோம். calculations on the per capita income of all countries are, இந்த பாயிண்ட்டும் மிக முக்கியம். பெர் கேபிட்டா இன்கம்னு சொல்லும்போது இது எதில் தான் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் டாலரில் தான் கொடுக்குறாங்க. ஒருவேளை இந்தியாவில் நம்ம என்ன சொல்லலாம், பெர் கேபிட்டா இன்கம் வந்து என்கிட்ட இந்தியாவில் நான் எவ்வளோ சம்பாதிக்கிறேன், 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், 1 lakh rupees அப்படின்னு சொல்கிறேன். இதே யூஎஸில் அவன் என்ன சொல்லுவானா, சில $1000 நான் ஒரு $5,000 சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறானா, அந்த $5,000 என்பது என்ன ஆகிடுதுன்னா அது 3 லட்சம் ரூபாய் கிட்ட போயிடுது. அவன் சொல்கிறது வெறும் $5,000. அடுத்து நான் வந்து 1 lakh rupeesங்கிறேன். ரெண்டும் வந்து என்ன பண்ண முடியாது. 1 lakh இது வந்து 5,000, அப்போ 1 lakh தான் பெருசுங்கிற மாதிரி போயிடக்கூடாது. ஒவ்வொரு நாட்டுடையதும் கம்பேர் பண்ணணும். அப்போ ஒரு காமன் ஸ்டிக் இருக்கணும். இந்த இடத்துல நம்ம ஃபிசிக்ஸில் பண்ணுறோம்ல, யூனிட் கம்பேர் பண்ணணும் அப்படின்னா மொத்தமாக வந்து லென்த்துக்கு என்ன பண்ணியிருப்போம், மீட்டர் என்பது தான் யூனிட்னு வச்சுருப்போம். அதே போல் தான் இங்கே என்ன பண்ணுறோம், பெர் கேபிட்டா இன்கம் வந்து மொத்தமாக எதில் தான் நம்ம வந்து மெஷர் பண்ணுறோன்னா ஒவ்வொரு நாட்டினுடைய அந்த பெர் கேபிட்டா இன்கம் யூஎஸ் டாலரில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு மொத்தமாக வந்து ஒரு லிஸ்ட்டு போடுறோம். அதை வச்சு யார் அதிகமாக சம்பாதிக்கிறாங்க, குவைத் அதிகமாக சம்பாதிக்கிறா, லக்சம்பர்க்கில் அதிகமாக பண்ணுறாங்களா, அல்லது யூஎஸ்லேயே அதிகமாக பண்ணுறாங்களாங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட்டு. இது எல்லாமே வந்து வேர்ல்டு பேங்க் வருஷம் போட்டுன்னு தான் இருக்குது, யாருடைய பெர் கேபிட்டா இன்கம் எவ்வளோ இருக்குதுன்னு. பெர் கேபிட்டா இன்கம் இவ்வளோ தான். நேஷ்னல் இன்கம் என்ன, டிவைட் பை பாப்புலேஷன் அப்படின்னு போட்டால் பெர் கேபிட்டா இன்கம். பெர் கேபிட்டா இன்கம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து இன்னொரு நாட்டுடைய மக்களை விட பெட்டராக வாழ்கிறாங்களா என்ன ஏதுன்னு வந்து அந்த விஷயத்தை வந்து தெரியப்படுத்துது. இட் இஸ் ஆல்சோ கால்டு, கதையெல்லாம் பார்த்துட்டோம். இது பொதுவாக இதில் தான் எடுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் டாலரில் மட்டும்தான் வந்து பெர் கேபிட்டா இன்கம் வந்து லிஸ்ட் பண்ணுறோம். இவ்வளோ தான் பாயிண்ட் இந்த இடத்துல. அடுத்தது இங்கேயும் மறுபடியும் பாருங்கள், பிரிக்ஸ் நாடுகள் தான் இங்கே கொடுத்துருக்கானா. இங்கே மேலே பார்த்தது G8 பார்த்தோம், இந்த இடத்துல சார்க் இருக்குது. அதே தான் மேலே பார்த்த ஜிடிபி பெர் கேபிட்டா. ஓகே, அடுத்தது பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி. இந்த பாயிண்ட்டும் மிக முக்கியம். இந்த பாயிண்ட் என்ன குறிக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, வாங்கும் திறன் சமநிலை, தமிழில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வரும். வாங்கும் திறன் அப்படின்னு சிம்பிளாக வச்சுக்கலாம். இது என்ன வாங்கும் திறன் அப்படின்னு பார்த்தா, இப்போ உதாரணத்துக்கு நான் என்ன சொல்கிறேன், இந்த இடத்துல ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, ஒரு வெளிநாட்டு வேலை கிடைக்குது, 1 கோடி ரூபாய்க்கு வந்து அவருக்கு வந்து இன்கம், அந்த இது வருஷத்துக்கு வந்து காஸ்ட் டு கம்பெனி என்ன சொல்கிறாங்க, 1 கோடி ரூபாய் கொடுக்க போகிறோம் சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ்ஏ கூப்பிட்டுக்கிறாங்க. அடுத்தது என்ன ஆகுது, இன்னொருத்தர் வந்து இந்தியாவிலே இருக்கார், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆளுக்கு என்ன சொல்கிறாங்க, 30 லட்சம் ரூபாங்கிறாங்க. இந்தியாவில் ஒருத்தர் 30 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு, யூஎஸ்ஏல இன்னொருத்தர் என்ன பண்ணுறாரு 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறார். இதில் எது பெட்டர்? காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்தியா தான் பெட்டர். காஸ்ட் வைஸ் பார்த்தா இந்தியா வந்து பெட்டர். ரொம்ப சிம்பிளாக என்ன குறிக்குது இந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அமௌண்ட் வேணா 1 கோடி ரூபாய் என்பது அந்த இடத்துல அதிகமாக இருக்கும். ஆனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ்ஏல ஒரு பர்கர் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்கர் வாங்குறதுக்கு அங்கே $4 அல்லது வந்து $5 குறைஞ்சபட்சம் செலவு. ஒரு வேளை ஒரு பர்கரை வாங்கி சாப்பிடணும்னா அந்த பர்கருக்கு எவ்வளோ பார்க்குறோம், ஒரு $4-5 $5 அப்படின்னு போட்டால் கிட்டத்தட்ட ஒரு 300-350 ரூபாய் கிட்ட போகுது ஒரு பர்கர் வாங்கினோன்னா. ஆனால் அதே பர்கர் வந்து இந்தியாவில் வாங்கணும் அப்படின்னா என்ன ஆகுது, பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி PPPன்னு சொல்கிறோம். PPP சிம்பிளாக கான்செப்ட் இவ்வளோ மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தனியாக வேணால் நான் இன்னொரு வீடியோ PPP என்பது என்னங்கிறது அதை பற்றி பேசணுன்னா இன்னொரு வீடியோவே போடணும். என்ன PPP, யூஎஸ்ஏல ஒரு பர்கர் வாங்குறதுக்கு $5. இதே ஒரு பர்கர் இந்த இடத்துல எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா 60 ரூபான்னு இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அங்கே $5 சிம்பிள் போடுறேன், $5 இங்கே இஸ் ஈக்குவல் டு 60 rupees. அடுத்தது என்ன பண்ணுறேன்னா நான் ரெண்டையும் போட்டு டிவைட் பண்ணுறேன், 60/4 அப்படின்னு போட்டு டிவைட் பண்ணால் எனக்கு அப்ராக்சிமேட்டாக என்ன வருதுன்னா 15 அப்படின்னு வருது.
15 வருதா? இந்த விஷயம் தான் என்ன சொல்கிறோன்னா, இந்த இடத்துல ட்ரிபிள் பி அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுறேன். இது கொஞ்சம் பாருங்கள் இந்த இடத்துல. இப்போ இந்த ட்ரிபிள் பி நீங்கள் பொதுவாக தேடினாவே இன்னொரு விஷயம் என்ன சொல்லிடுறாங்கன்னா, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரிபிள் பி அப்படின்னும் வந்திருக்கு. இந்த பாயிண்ட் புரியுதா? ஜிடிபி மொத்தமாக என்ன சொல்ல, வெறும் வருமானம் வருவாய்ங்கிறது மட்டும் வச்சு சொல்லலை. என்ன கொடுக்குறான், ஜிடிபி இன் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரிபிள் பி அப்படின்னும் கொடுத்து வச்சுருக்கான். ஜிடிபி இன் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரிபிள் பி, இந்தியாவில் இருக்கக்கூடிய காசை வச்சு அந்த மக்கள் எவ்வளோ வாங்க முடியும் அப்படின்னு அந்த லிஸ்ட்டை வச்சு பார்த்தா, ஜிடிபி இன் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரிபிள் பின்னு எடுத்தால் இந்தியா எந்த இடத்துல இருக்குன்னா, ஃபஸ்ட்டு சைனா இருக்குது, ரெண்டாவது இடத்துல வந்து யூஎஸ்ஏ இருக்குது, மூன்றாவது இடத்துலையும் இந்தியா வந்துடுது. இன் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரிபிள் பி, இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட இருக்கிற காசை வச்சு அவங்க என்ன எவ்வளோ வாங்க முடியும் அப்படிங்கிற அந்த கணக்கின்படி பார்த்தா இந்தியா வந்து ஜிடிபி வைஸ் மூன்றாவது இடம். ஜிடிபி இன் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரிபிள் பி அப்படின்னு போட்டால் ஜிடிபி ட்ரிபிள் பியில் இந்தியா வந்து உலக அளவில் மூன்றாவது இடத்துல இருக்குது. இதில் என்ன பண்ணியிருக்கோம், ட்ரிபிள் பின்னு வச்சு நீங்கள் பார்த்தா யூஎஸ்ஏவை ஓவர் கம் பண்ணிட்டு முதல் இடத்துல யார் இருக்குது, சைனா, ரெண்டாவது யூஎஸ்ஏ, மூன்றாவது இடத்துல வந்து இந்தியா இருக்குது. அதன் காரணமாக தான் எல்லா நாடுகளும் இந்தியாவை மிக முக்கியமான ஒரு விஷயமா பார்க்குறாங்க. ரொம்ப சிம்பிள், இவ்வளோதான்ப்பா. என்ன பண்ணுறோம், அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் வாங்கும் திறன், அவங்ககிட்ட காசு இருக்குது, அந்த காசை வச்சு அவங்க எவ்வளோ வந்து வாங்க முடியும் அப்படிங்கிறது. இந்தியாவில் என்ன பண்ண முடியுது, 60 ரூபாய்க்கு அந்த பர்கர் வாங்க முடியுது. ஆனால் யூஎஸ்ஏல வந்து அந்த பர்கர் வாங்கினோன்னா அங்கே வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் அதிகம். சிம்பிள், இவ்வளோ தான், வேறு எதுவும் போட்டு இதில் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இஸ் டிஃபைன்ட் அஸ் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ஆஃப் ஏ கண்ட்ரீஸ் கரன்சி. எவ்வளவு யூனிட் தேவைப்படுது, யூனிட் ஆஃப் கண்ட்ரீஸ் கரன்சினா, இப்போது யூஎஸ்ஏன்னு எடுத்தால் யூஎஸ்ஏ உடைய டாலர் எவ்வளோ தேவைப்படுது, அல்லது வந்து இந்தியான்னு எடுத்தால் இந்தியாவுடைய ருப்பீஸ் எவ்வளோ தேவைப்படுதுன்னு வந்து எல்லாத்தையும் கம்பேர் பண்ணக்கூடியது. இதுவும் எதை வச்சு தான் பண்ணுவாங்கன்னா, பொதுவாக நீங்கள் சைனாவுடைய யுவான் கூட கம்பேர் பண்ணணும், இது கூட பண்ணணும், எப்படி பார்த்தாலும் கம்பேரிசன் ஓன்லி வித் யூஎஸ் டாலர். யூஎஸ் டாலர் கூட வச்சு ஒரு காமன் ஸ்டிக்காக என்ன பண்ணியிருக்கோம், இங்கே பார்த்ததே போல் இங்கே வந்து யூஎஸ் டாலர் கூட தான் கம்பேர் பண்ணுறோம். அந்த கணக்கு நான் சொன்னதே போல் வந்து அது சிம்பிளாக ஞாபகம் வைங்க. அது தேவைன்னா ட்ரிபிள் பி என்பது தனியாக பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல இவ்வளோ டீப்பாக நமக்கு வந்து ட்ரிபிள் பி தேவையில்லை. ட்ரிபிள் பி பிரகாரம் என்ன ஆகுதுன்னா, யூஎஸ் டாலருக்கும் இந்தியாவுக்கும் போட்டு பார்த்தா நான் ஆவரேஜாக சொன்னது 60 பை ஒரு $4 அப்படின்னு போட்டால் 15 வந்துச்சு. அது எக்ஸாக்டாக வேல்யூ 17.7 கிட்ட இருக்கும். இன்றைய நிலவரப்படி ட்ரிபிள் பி யூஎஸ் டாலருக்கும் இதுக்கும் நீங்கள் மார்க்கெட்டில் இன்னொரு விஷயம் பார்ப்பீங்க, என்னது, டாலருக்கு நிகரான இந்தியா ரூபாயின் மதிப்பு குறைந்தது அதிகரித்ததுன்னு வந்து மாற்றி மாற்றி இது பேசுவாங்க. அங்கே $1 = 70 rupeesனு பேசுகிறது அது வேற. பட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரிபிள் பின்னு பார்க்கும்போது ஒரு டாலர் என்பது எவ்வளோ தான் இருக்குன்னா 17 rupeesக்கு வந்து ஈக்குவலண்ட்டாக வந்து நிற்குது. இது மறுபடியும் நான் சொன்னது ரெக்கார்டட் செஷனாக வரும், இன்னும் டவுட் இருக்குன்னா அதில் ஒரு முறை மறுபடியும் பாருங்கள். அடுத்து என்ன இருக்குது, இங்கே இந்த விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. பெர் கேபிட்டா இன்கம் வந்து எவ்வளவு இருக்குது இங்கே பாருங்கள். அவங்க என்ன பண்ணல, $1 lakh எல்லாம் கொடுக்கல, எல்லாமே $1000 தான் இருக்குது. இந்த பாயிண்ட் தெளிவாக போட்டு வச்சுருக்காங்க. ஒருவேளை $1000 கீழே தான் ஒரு நாட்டில் வந்து பெர் கேபிட்டா இன்கம் இருக்குன்னா அது என்ன சொல்கிறோம், லோ இன்கம் கண்ட்ரிங்கிற வகைக்குள்ளே பிரிக்கிறோம். 1006 இங்கே 1005 இருக்கான், சாரி 1005க்கு கீழே இருக்குன்னா லோ இன்கம், 1006 3955 வரைக்கும் லோவர் மிடில் இன்கம். இதை பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக கம்பேரிசன்ஸும் இந்த இமேஜஸ் டியூ நோலேருந்து கண்டிப்பாக நிறைய கேள்விகள் வருவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. இங்கேயும் அந்த ஜிடிபி பெர் கேபிட்டாங்கிறது தான் கொடுத்து வச்சுருக்காங்க, எந்தெந்த நாடு, சைனாக்கு எவ்வளோ, இந்தியாவுக்கு எவ்வளோன்னு பாருங்கள். அது அடுத்தது பார்த்தா ட்ரிபிள் பி இதே இருக்கா. த டெக்னிக் ஆஃப் பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி அலோஸ் அஸ் டு எஸ்டிமேட் what exchange between two currencies is needed to express accurate. அந்த கதை நான் சொல்லிட்டேன், சொன்ன அந்த புரிதல் மட்டும் தெளிவாக வச்சுக்கோங்க. ரெண்டு நாட்டை வந்து நம்ம கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ அமௌண்ட் இருந்துச்சுன்னா, இந்த ட்ரிபிள் பி என்பதும் மிக முக்கியமான ஒரு விஷயம்.
இந்த ட்ரிபிள் பி ஒருவேளை என்ன ஆகுது இந்தியாவில் வந்து இப்போ இந்த பர்கர் என்ன பார்த்தோம், யூஎஸ்ஏல வாங்குறது வந்து எப்படி இருக்குது, $5 கொடுக்கணும். அதே வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த $5 என்பதை அவர் என்ன பண்ணலாம், நல்லா யோசிச்சு பாருங்க. $5 இன் டர்ம்ஸ் ஆஃப் ருபீஸ்க்கு மாற்றினா, ருபீஸ்க்கு மாறும்போது என்ன ஆயிடுது, அவருக்கு 300 rupees வருது. ஒருவேளை அந்த அமெரிக்கர் என்ன பண்ணலாம், இந்தியாவுக்கு வந்து மறுபடியும் அந்த பர்கர் சாப்பிட்டாருன்னா அங்கே அந்த $5க்கு ஒரு பர்கர் சாப்பிட்றாரு. அவர் ருபீஸ்க்கு மாற்றிட்டு இங்கே வந்து சாப்பிட்டாருன்னா இங்கே எவ்வளோ சாப்பிடலாம், 5 பர்கர் சாப்பிடலாம். அந்த ட்ரிபிள் பி என்பது முக்கியம். நான் இந்த பாயிண்ட் சொன்னேன். இந்தியா பிகேம் தி 3rd largest economy in terms of triple P GDP in terms of triple P. அடுத்தது சைனா பிகேம் லார்ஜஸ்ட் டிஃபீட்டிங் யூஎஸ் டு 2nd பொசிஷன். இந்த பாயிண்ட்டும் மிக முக்கியம். ட்ரிபிள் பி பிரகாரம் யார் ஃபஸ்ட்டு இடத்துல இருக்காங்க, ஜிடிபிங்கிறது தனி, ட்ரிபிள் பி பிரகாரம் யார் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டுன்னு பார்த்தா ஃபஸ்ட்டு இடத்துல சைனா இருக்குது. இப்போவே வந்து ட்ரிபிள் பி பிரகாரம் சைனா ஃபஸ்ட்டு, 2வது பொசிஷனில் யூஎஸ்ஏ, 3வது இடத்துல இந்தியா. சரி, இந்த விஷயமும் பார்த்துட்டோம். பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி என்பது என்னன்னு பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹியூமன் டெவலப்மெண்ட், மனித வள மேம்பாடு, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் என்ன தான் பார்த்தோன்னா, பெர் கேபிட்டா இன்கம்னு பார்த்தோம், நேஷ்னல் இன்கம். ஒரு நாட்டில் வந்து காசு அதிகமாக இருக்குன்னா என்னன்னு சொல்லிடுறோம். அந்த பொதுவாக ஒரு நம்பிக்கை என்னன்னா 1990s வரை ஒரு நாட்டில் வந்து நேஷ்னல் இன்கம் அதிகமாக இருக்குது அல்லது நேஷ்னல் இன்கம் பை பாப்புலேஷன் பெர் கேபிட்டா இன்கம் அதிகமாக இருக்குது. பெர் கேபிட்டா இன்கம் அதிகமாக இருந்துச்சுனாவே அந்த நாட்டுடைய மக்களுடைய வாழ்க்கை தரம் அவங்க நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை. ஆனால் அது என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 1990s யூஎன்டிபி, யூஎஸ் உடைய ஒரு துணை அமைப்பு, யூஎன்டிபி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஹெச்டிஐ என்கிற ஒரு குறியீடை கொண்டு வராங்க. ஹெச்டிஐனா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் என்பது இந்த ஹெச்டிஐங்கிற குறியீடு கொண்டு வராங்க. இது என்ன ஹெச்டிஐ அப்படின்னு பார்த்தா, வெறும் காசு மட்டும் போதுமா, அந்த காசு வச்சு இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பெர் கேபிட்டா இன்கம் வந்து எதில் அதிகமாக இருக்குன்னா குவைத்தில் அதிகமாக இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க, கல்ஃப் குவைத்தில் வந்து ஆயில் ரிசோர்ஸ் அதிகமாக இருக்குது, ஆயில் விற்க விற்க அந்த நாட்டு மக்களுக்கும் அந்த இன்கம் போய் சேருது. பெர் கேபிட்டா இன்கம் வந்து தனிநபர் எங்கே அதிகமாக சம்பாதிக்கிறாங்கன்னா குவைத்தில் வந்து அதிகமாக சம்பாதிக்கிறாங்க. டேக்ஸே மோஸ்ட்லி வந்து இல்லாத கண்ட்ரி. இப்போ கொரோனா பீரியடில் தான் கொஞ்சம் டேக்ஸ் போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸில் பார்த்தேன் நான். டேக்ஸ்லெஸ், ஏன்னா கவர்மெண்ட்க்கு என்ன ஆகுது, போதுமான வருமானம் எதுலேயே இருக்குது, ஆயிலே இருக்குது. சரி, காசு இருக்குது, காசு இருக்கிறதால அவர்கள் வந்து நல்லா இருக்காங்களா, அவங்களுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ல முடியுமானா கண்டிப்பாக வந்து சொல்ல முடியாது. ஏன்னா இன்கம் மட்டும் கிடையாது, நம்ம வந்து என்ன பண்ணணும், இங்கே இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் வந்து பார்க்க வேண்டியது. அது இந்த டயக்ராம் பாருங்கள். டயக்ராமில் என்ன கொடுத்துருக்கானா ஹெச்டிஐ எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஹெச்டிஐ வந்து 3 விஷயங்களை வந்து டிபெண்ட் பண்ணுது. ஃபஸ்ட்டு அந்த இன்கம், நம்ம பார்த்த அந்த விஷயம் கிராஸ் நேஷ்னல் இன்கம், அந்த பெர் கேபிட்டா இன்கம், காசுங்கிற அந்த விஷயத்தையும் கொண்டு வராங்க. பெர் கேபிட்டா இன்கம் அல்லது ஜிஎன்ஐ, கேபிட்டா ட்ரிபிள் பி, இந்த விஷயம் காசும் இருக்குது. ஆனால் அது மட்டும் என்ன பண்ணாது, குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை வந்து டிஃபைன் பண்ணாது. இங்கே கூடுதலாக 2 விஷயம் எடுக்கிறாங்க. லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த். ஒரு வேளை ஒருத்தர் ஒரு நாட்டில் பிறக்கிறார், அந்த நாட்டில் பிறக்கும்போது அவருடைய ஆவரேஜ் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி என்ன. இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி வந்து 65 இயர்ஸ்ன்னு இருக்குது. இந்தியாவில் ஒருத்தர் பிறக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக என்ன சொல்லலாம், 60-65 வயசு வரைக்கும் அவர் கண்டிப்பாக என்ன பண்ணுவார், உயிரோடு இருப்பார் அப்படின்னு வந்து இந்தியாவில் சொல்ல முடியுது. அடுத்தது பார்த்தா இதே வந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு சொமாலியான்னு எடுக்கிறேன். சொமாலியாவில் வந்து லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படின்னு நான் போட்டால் சொமாலியாவில் எவ்வளோ லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம் யாராவது. 30 years சார். அதிகமாக சொல்லிட்டீங்கப்பா. அதிகமா 25. அவ்வளோ சீக்கிரமா எப்படி சார் இறந்து போவாங்க? அதுதான், நீங்கள் ஒரு மிக முக்கியமான ஒரு டயக்ராம் இருக்கும், சாரி ஒரு பிக்சர். நம்மளுக்கு 1947லயே லைஃப் எக்ஸ்பெக்டன்சி 32 தானே சார் இருந்தது. அதை விட இப்போ 25 ரொம்ப கம்மியாச்சு சார். அது யாருக்கு சொல்றீங்க? நான் சொமாலியாக்கு சொல்றேன். சொமாலியா நமக்கு கிடையாது, சொமாலியாக்கு.
நமக்கு ஆ 65. அது அது ஓகே சார். சொமாலியால இன்னைக்கு ஒரு அது புரியுது சார். 70 இயர்ஸ் முன்னாடியே நம்மளுக்கு 32 இருந்தது. அப்பயே நம்மளுக்கு 32 இருந்தது. இப்ப இருக்கிற டைம்ல வந்து 25 அப்படின்றது தான் சார் நம்புற அளவுக்கு அதுதான்ப்பா இல்லை அவ்வளோ. அதான்ப்பா நம்ம வந்து லைஃப் எக்ஸ்பெக்டன்சி நமக்கு அதிகமா இருக்கு, ரைட்டு. நான் சொல்றது என்னன்னா, சில நாடுகள் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா லைஃப் எக்ஸ்பெக்டன்சி மிக குறைவா இருக்கு. இந்த பிக்சர் வந்து மிக உலக ஃபேமஸான ஒரு பிக்சர். இதுன்னா இதுக்குள்ள போகுது. ஒரு ஈகல் பார்த்துன்னு இருக்கா, அங்க என்ன இருக்குன்னு பார்த்தா ஒரு குழந்தை இருக்கு இந்த இடத்துல. அதாவது அந்த ஈகல் என்ன பண்ணின்னு இருக்கு, ஈகலா வல்ச்சராப்பா இது என்ன பண்ணுது, அந்த குழந்தை எப்போ இறந்து போகும், எப்போ சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துன்னு இருக்கு. லைஃப் எக்ஸ்பெக்டன்சி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த நாட்டில் மிக மிக குறைவாக தான் கண்டிப்பாக இருக்கு. நம்ம டயக்ராம் எங்க, அதான் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த். நம்ம என்னதான் சம்பாதிக்கிறோம், நேஷனல் இன்கம் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத மட்டும் சொல்ல முடியாது. அந்த நாட்டில் ஒருத்தன் பிறக்கிற காரணத்தினால் அவன் இந்த வயசு வரைக்கும் இருப்பான். இப்போ ஜப்பானில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து லைஃப் எக்ஸ்பெக்டன்சி 80-85 வயசு வரைக்கும். ஜப்பானில் நல்லா பார்த்தீங்கன்னா அங்கே வயதானவர்கள் தான் மிக அதிகமாக இருக்காங்க. இப்போது வயதானவர்கள் தான் இப்போது பாப்புலேஷன் வந்து மிக அதிகம். இந்தியாவிலேருந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, வேலைக்கு வாங்கன்னு வந்து இங்கே நம்ம கிண்டியில் ஸ்கில் ட்ரைனிங் எல்லாம் வந்து கவர்மெண்ட் கொடுக்குது. ஜாப்பனீஸ் மொழி மட்டுமே கற்றுக்கினாவே போதும். அங்கே வேலைக்கு வந்து ஆட்கள் இல்லை, எல்லாம் வயதானவர்கள்னு இருக்கிற காரணத்தினால் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அதிகம். அந்த பாயிண்ட் மட்டும் இங்கே பார்த்துக்குங்க. லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த் என்பது வந்து மிக முக்கியம். அது எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்டைரக்டாக அந்த நாட்டுடைய ஹெல்த் கேர் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத அந்த லைஃப் எக்ஸ்பெக்டன்சி. ஒருவேளை வந்து இந்த சுகாதாரத்துறை இந்த ஹெல்த் கேர் ஒழுங்காக இல்லை அப்படின்னா என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா என்ன ஆகும். இப்போது சொன்னோமே இந்தியாவில் வந்து இப்போ என்ன இருக்குது, லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அதிகமாக இருக்குன்னா இது முழுக்க முழுக்க எதன் காரணமானு பார்த்தா எதன் காரணமா, ஹெல்த் கேர் அந்த மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்கு. அவ்வளோதான் இங்கே வந்து புரிதல். லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த் என்பதை ஒரு இடத்துல பார்க்குறாங்க. அடுத்தது என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் எஜுகேஷன் லெவல். எஜுகேஷன் லெவல் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த நாட்டில் வந்து ஸ்கூல் ப்ரைமரி ஸ்கூலிங் வந்து எல்லாருக்குமே கிடைக்குதா, செகண்டரி ஸ்கூலிங் வந்து எல்லாருமே கம்ப்ளீட் பண்ணுறாங்களா, அல்லது வந்து அண்டர் கிராஜுவேட்டாக இருக்காங்களா, போஸ்ட் கிராஜுவேட்டா, அல்லது வந்து அவங்க வந்து ரிசர்ச் ஸ்காலர்ஸா, என்ன ஏதுங்கிறது வச்சு தான் என்ன ஆகுதுன்னா, ஏன்னா அவங்க எவ்வளோ படிக்கிறாங்களோ அந்த படிப்பிற்கு ஏற்றாற் போல் என்ன பண்ண முடியும், கண்டிப்பாக வந்து சம்பாதிக்க முடியும். அந்த எஜுகேஷன் என்பது மிக முக்கியம். இந்த எஜுகேஷன் வந்து இங்கே என்ன கொடுத்துருக்கான் பாருங்க, இங்கே இன்னொரு டைம் வருது, ஃபிசிக்கல் கேபிட்டல் அப்படின்னு வந்து ஒரு விஷயத்த வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபிசிக்கல் கேபிட்டல் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்கல்னால் நம்ம பார்க்கக்கூடிய தொடக்கூடிய ஒரு மிஷின் வாங்கி போடுறது, ஒரு பில்டிங் கட்டுறது, இதெல்லாமே வந்து இன்வெஸ்டிங் இன் ஃபிசிக்கல் கேபிட்டல். ஆனால் அதை தாண்டி நமக்கு எது வந்து மிக முக்கியம்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் கேபிட்டல் தான். ஹியூமன் கேபிட்டல், பட் தே ஹேவ் ரியலைஸ்ட் ஓவர் டைம் that investment in human capital is as important as investment in physical capital. இந்த பாயிண்ட் புரியுதா? ஃபிசிக்கல் கேபிட்டல் நீ என்னதான் வந்து பண்ணி வச்சாலும், ஒரு பில்டிங் கட்டுற, ஒரு ஸ்டேடியம் கட்டுற, என்னதான் இருந்தாலும் அது தாண்டி என்ன வேணும், அந்த தனிநபர் மேலேயே வந்து பண்ணணும். இப்போ ஹியூமன் கேபிட்டல்னால் இந்த விஷயம்தான். அவங்களுக்கு என்ன பண்ணணும், அந்த சுகாதாரம் ஹெல்த் கேர் வந்து ஒழுங்காக இருக்கணும், எஜுகேஷன், இந்த 2 விஷயத்தை கொடுத்தாவே என்ன ஆயிடுதுன்னா அந்த ஹியூமன் கேபிட்டல் என்பது பூர்த்தி ஆயிடுது. ஹியூமன் டெவலப்மெண்ட் எவ்வளோதான், இந்த 3 விஷயங்கள். ஹெச்டிஐ எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னு அதுவும் தெளிவாக பார்த்தா, ஹெச்டிஐ என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு நாட்டுக்கு வந்து லிஸ்ட் பண்ணுவாங்க. நம்ம இப்போ சொன்ன சொமாலியாவில் வந்து அது மிக குறைவாக இருக்குது. மிக குறைவாக இருக்குன்னா அது என்ன பண்ணுவாங்க, வேல்யூ வந்து 0ன்னு வச்சுடுவாங்க. எந்த நாட்டுக்கு மிக குறைவு லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, சொமாலியா, அப்போது அது வந்து 0. அடுத்தது எதுக்கு வந்து லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அதிகம், ஜப்பானுக்கு ரொம்ப அதிகம், அப்போ அது என்ன பண்ணுவாங்க 1ன்னு வச்சுடுவாங்க. அதிகபட்சம் 1, குறைந்தபட்சம் எந்த நாட்டுக்கோ அது 0. இப்போ இந்தியா என்ன ஆகுது 65ன்னு இருக்குது. 65 என்பது இன்டர்போலேஷன் படிச்சிருக்கீங்களா யாராவது? இன்டர்போலேஷன் இங்கே நியூமரிக்கல் மெத்தட் பேப்பர் யார் பார்த்துருக்கீங்க? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நியூமரிக்கல் மெத்தட்ஸ்ல இன்டர்போலேஷன் நியர்பை வேல்யூஸ் வரும்போது
நியர்பை வேல்யூஸ் அதே டெக்னிக் தான். நியூட்டன் ராப்சன் மெத்தட் அது இது நிறைய வந்து நம்ம பண்ணுவோம். அந்த இன்டர்போலேஷன் என்கிற அந்த டெக்னிக் யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணிடுறாங்க இந்த இடத்துல, குறைந்தபட்சம் 25 என்பது 0, அதிகபட்சம் 85 என்பது 1. அப்போ 65க்கு என்ன வேல்யூ அப்படின்னு இன்டர்போலேட் பண்ணிட்டு இந்தியாவுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு 0.6 அப்படின்னு இந்த இடத்துல வரும். இந்த லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ஹெல்த் கேரில் இந்தியா உண்மையிலே நல்லா இருக்குது. டெவலப்டு நேஷன், பல நேஷனை விட இந்தியாவுடைய இந்த ஹெல்த் கேர் யூனிட்டில் நல்லாவே வரும். அடுத்தது எஜுகேஷனில் என்ன ஆகும்னா ஒரு 0.4 அப்படின்னு வரும். இந்த இடத்துலையும் ஒரு 0.3 0.4ன்னு வரும். தனித்தனியாக எடுத்தா இது ஒரு 0.6, இது வந்து ஒரு 0.4 0.4 எல்லாம் ஆட் பண்ணால் எவ்வளோப்பா வருது, 1.4ஆ, 1.4/3ன்னு போட்டால் ஒரு 0.45ன்னு வரும். இது ஒவ்வொரு நாட்டுக்குமே லிஸ்ட் பண்ணிவிட்டு எந்த நாட்டுக்கு வந்து 0.7 இருக்கோ அந்த நாடு என்ன ஆகுது, நம்பர் 1 கண்ட்ரி இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹெச்டிஏ வந்து இந்த நாடு வந்து நம்பர் 1. யார் வந்து அந்த 0.69 இருக்காங்களோ நம்பர் 2 அப்படின்னு எல்லா உலக நாடுகளுக்கும் என்ன பண்ணிடுவாங்க, ஹெச்டிஐ இண்டெக்ஸ் என்பதை வந்து போட்டுடுவாங்க. ஹெச்டிஐ வந்து நம்ம தெளிவாக இங்கே பார்த்துட்டோம். அது என்ன இல்லை, வெறும் இன்கம்மை டிபெண்ட் பண்ணலை, இட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அண்ட் ஆவரேஜ் எஜுகேஷன். ப்ரைமரி ஸ்கூலிங் மட்டுமா, அடல்ட் லிட்ரஸி ரேட், இந்த 2 விஷயத்த வந்து என்ன பண்ணியிருக்கு, டிபெண்ட் ஆகுது. ஆவரேஜ் எஜுகேஷன் லெவல்னால் நிறைய பார்ப்பாங்க. ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் அந்த ஸ்கூலில் வந்து படிக்க முடியுதா, படித்தவங்க வந்து அதில் எத்தனை பேர் வந்து ப்ரைமரியிலேருந்து செகண்டரிக்கு போகிறாங்க, ட்ராப் அவுட் எவ்வளவு இருக்குது, இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி இதில் ஒரு வேல்யூ வந்து கொண்டு வராங்க. ஹெச்டிஐ என்ன கொடுத்துருக்கு இந்த இடத்துல பாருங்கள். ஹெச்டிஐ இந்தியா அது எவ்வளோ இருக்குது இந்த இடத்துல, 0.58ன்னு இருக்குது. 2010 0.58, இப்போ 2015 0.624ன்னு இருக்குது. இந்த வேல்யூஸ் எல்லா நாட்டுக்குமே என்ன தான் பண்ணியிருக்கோன்னா 0லேருந்து 1 வரைக்கும் தான் எல்லா நாட்டுக்குமே வேல்யூ. 0 to 1 இந்தியா 0.624. இது எந்த இடத்துல இருக்கும் இந்தியா, 0 to 1 0.624னா எந்த இடத்துல இருக்கும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹெச்டிஐ ஆஃப் இந்தியா 2020ல் எவ்வளோ வரும்? தேர்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ் எல்லாம் இல்லை, 130வது இடத்துல இருக்கு இந்தியா. 130 34 அதுதான் ஆவரேஜா 130. வருஷம் அந்த பாயிண்ட்டும் முக்கியம். ஹெச்டிஐ ஆஃப் இந்தியா இன் 2018 என்ன, 19 என்ன, இப்போ 20 ஒருவேளை அந்த ரிப்போர்ட் வந்திருக்குன்னா என்னன்னெல்லாம் அதை கண்டிப்பாக பார்த்து வைங்க. இந்த பாயிண்ட்டும் பார்த்துக்குங்க. 0.624ல் இருக்க அந்த இண்டெக்ஸ் என்ன இதுன்னு பாருங்க, அந்த இடம் எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறதும் பாருங்க. இது சும்மா சீரியல் நம்பர் போட்டு கொடுத்து வச்சிருக்காங்க. அது மோஸ்ட்லி 0.8 0.9லேயே 1 2 3ன்னு எல்லா நாடுகளும் வந்துடும். இதில் ஹெச்டிஐல வந்து மோஸ்ட்லி நம்பர் 1 எந்த நாடு இருக்கும்னா நார்வே வந்து முதல் இடத்துல பிடிச்சிருப்பாங்க. ஸ்காண்டினேவியன் பால்டிக் கண்ட்ரீஸ். அதிகபட்சமாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நார்வே, இந்த ஃபின்லாண்டுடைய எஜுகேஷ்னல் சிஸ்டம் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். எஜுகேஷனில் பார்த்தா அவங்க மாற்றி அந்த இடம். இந்தியா வந்து ஹெச்டிஐ வைஸ் பார்த்தா 130வது இடத்துல தான் இருக்குது. இந்த டயக்ராம் இருக்கா, இதில் வந்து நித்தி ஆயோக் சோர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. லிட்ரஸி ரேட் எவ்வளோ இருக்குது, 2011ல் ஆந்திரா எவ்வளோ, இதுன்னு இருக்குது. பட் ஆந்திரா அது இதுன்னு இதெல்லாம் பார்க்குறதுக்கு வேல்யூஸ் எல்லாம் முடிகிற வரைக்கும் மக்கப் பண்ணாதீங்க, ஆவரேஜாக இது பண்ணுங்கள். தமிழ்நாட்டுக்குன்னு இருக்குது, இந்தியாவுக்குன்னு இருக்குன்னா இது முக்கியம், இந்த வேல்யூ மட்டும் பார்த்துக்குங்க. 2011ல் இந்தியா 74 தான் இருக்குது ஆவரேஜ் லிட்ரஸி ரேட், 74%. ஆனால் இந்தியாவுடைய ஆவரேஜை விட என்ன இருக்குது, தமிழ்நாட்டில் வந்து 80%ன்னு இருக்குது இந்த இடத்துல. இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவை விட தமிழ்நாட்டை விட பெட்டராக பண்ணக்கூடியது கேரளா மட்டும்தான். கேரளா பொதுவாக 100% லிட்ரஸி ரேட்டுன்னு சொல்லின்னு இருப்போம் நம்ம. 100%லாம் இங்கே வரல, 94ங்கிறது தான் இந்தியன் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய சோர்ஸு. ஆவரேஜ் இந்தியாவுடைய ஆவரேஜை விட தமிழ்நாடும் கேரளாவும் என்ன பண்ணியிருக்கு, லிட்ரஸி ரேட்டில் அதிகமாக பண்ணியிருக்கு. அடுத்தது செக்ஸ் ரேஷியோ, இந்த பாலின விகிதம்ங்கிறது 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா 1000 ஆண்களுக்கு, அதாவது இந்தியாவில் ஒருவேளை 1000 ஆண்கள் இருந்தால் இருக்கக்கூடிய பெண்களுடைய கவுண்ட் எவ்வளோன்னா 943 பெண்கள் மட்டும்தான் இருக்காங்க. இந்தியாவுடைய
செக்ஸ் ரேஷியோ என்ன இருக்குது 943ன்னு இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தா தமிழ்நாடு என்ன பண்ணியிருக்குன்னா 943 விட ரொம்ப ரொம்ப அதிகம் 996ன்னு இருக்குது. 1000 ஆண்களுக்கு 996 பெண்கள் இருக்காங்க இந்த இடத்துல. பட் இன்னும் இந்த கேரளா பாருங்க என்ன பண்ணியிருக்குன்னா செக்ஸ் ரேஷியோவில் இன்னும் பெட்டராக இருக்கக்கூடியது எதுனா கேரளா 1000 ஆண்களுக்கு 1084 பெண்கள் இருக்காங்க. இதெல்லாம் நானே கவனிச்சிருக்கேன். எங்கள் ஊரில் இருந்தெல்லாம் என்ன பண்ணுவாங்க, பல பேர் கேரளாவில் போயிட்டு பொண்ணு எடுத்துன்னு வருவாங்க. ஏன் கேரளாவில் பொண்ணு எடுத்துன்னு வர்றாங்கன்னா கேரளாவில் என்ன ஆகுதுன்னா செக்ஸ் ரேஷியோ அதிகமாக இருக்குது. உண்மையிலேயே வந்து ஆண்களுடைய கவுண்ட்டை விட பெண்களுடைய கவுண்ட் வந்து ஒரு சமூகத்தில் அதிகமாக இருப்பது கண்டிப்பாக நல்லது. அது தனி டாபிக், அதுக்குள்ளே டீப்பாக நம்ம வந்து போக வேணாம். ஏன்னா ஒருவேளை நோய்வாய்ப்பட்டு அது இதுன்னு வந்து ஆண்கள் இறந்தாலும் பெண்கள் இருக்கும்போது அவர்கள் குழந்தை பெற்று அடுத்த கட்டம் வந்து அந்த ஜென்ரேஷன் அந்த மனித இனம் இருக்கணும்னா பெண்களுடைய அந்த செக்ஸ் ரேஷியோ என்பது மிக மிக முக்கியம். இந்த செக்ஸ் ரேஷியோவை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தமிழ்நாட்டில் என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த தொட்டில் குழந்தை திட்டம் என்பதை வந்து அம்மா கொண்டு வந்திருப்பாங்க. அவங்க கொண்டு வந்த மிக சிறந்த ஒரு திட்டம் அது. அதன் காரணமாகவே என்ன இருக்குன்னா 996 இருக்கு செக்ஸ் ரேஷியோ அப்படின்னு பார்த்தா அதுக்கு மிக முக்கியமான காரணம் அந்த கிரேடல் பேபி ஸ்கீம், தொட்டில் குழந்தைகள் திட்டம். இப்போ நியூஸில் வந்து இவங்க வந்தாங்க, அந்த ஒரு கலெக்டரை பற்றி அமுதாங்கிறவங்கள பற்றி வந்து ஒரு 2-3 நாளாக பேசின்னு இருக்காங்க. அந்த அம்மாவும் 1994 பேட்ச்ல இருந்து இப்போ செக்ரட்டரி இதுக்கு போயிருக்காங்களா அவங்களா சார்? ஆமாப்பா, அவங்க தான்ப்பா. அவங்க வந்து உண்மையிலேயே என்ன பண்ணியிருப்பாங்க, தர்மபுரியில் ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன், எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை, பட் தர்மபுரின்னு தான் இருக்கணும். அங்கே வந்து அந்த குழந்தைகள் இறப்பு அது இது எல்லாத்தையும் குறைச்சி மிக சிறப்பாக வந்து அவங்களும் செயல்பட்டு இருப்பாங்க. செக்ஸ் ரேஷியோவும் மிக மிக முக்கியம். நம்ம சும்மா என்ன பண்ணக்கூடாது, அட்மினிஸ்ட்ரேஷன்னா டாஸ்மாக் ஓட்டணும், டாஸ்மாக்லேருந்து இவ்வளோ காசு வந்துச்சு, பத்திரப்பதிவு பண்ணணும், அதுலேருந்து இவ்வளோ வந்துச்சுன்னு மட்டும் பார்க்கக்கூடாது. எல்லா விஷயம் முக்கியம். லிட்ரஸி ரேட் நல்லா இருந்தால் தான் ஃப்யூச்சர் வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கும் நாட்டுக்கு. செக்ஸ் ரேஷியோவும் இன்றைக்கே கவனிக்கணும். இன்றைக்கி அது நல்லா இருக்குன்னா பிற்காலத்தில் என்ன ஆகாது, அது ஒரு ப்ராப்ளம்ங்கிற மாதிரி போகாது. நான் இங்கே வந்து இந்த விஷயம் சொன்னேன்னா இங்கேருந்து என்ன பண்ணுறாங்க, கேரளாவுக்கு போயிட்டு கல்யாணம் பண்ணுறாங்கன்னு. நீங்கள் சில ஸ்டேட் பார்த்தீங்கன்னா பஞ்சாபில் ஹரியானாலெல்லாம் பார்த்தா கல்யாணம் பண்ணுறதுக்கு பொண்ணு இல்லை அப்படின்னு அங்கே வந்து பிரச்சனை இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க, மற்ற ஸ்டேட்டுக்கு வெளியே போயிட்டு வந்து அவங்க கல்யாணம் பண்ணக்கூடியதாவது. அங்கெல்லாம் எவ்வளோ ட்ராப் ஆகிருக்குன்னா 800லேயே இருக்குது சொல்லப்போனால். ஹரியானா பஞ்சாப் எல்லாம் வந்து செக்ஸ் ரேஷியோ மிக மிக என்ன பண்ணியிருக்காங்க, குறைவாக இருக்குது. எல்லாமே தவிர அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். ஒருவேளை நாளைக்கு ஒரு அதிகாரி ஆகுனா இந்த விஷயம்லாம் ஒரு பெண் குழந்தைகள் அந்த சிசு கொலையெல்லாம் நடக்குதுன்னா இதெல்லாம் தடுக்கணும். நாட்டுக்கு வந்து மிக முக்கியமான விஷயம் இந்த செக்ஸ் ரேஷியோ. அடுத்தது இதுவும் பாருங்கள், இந்த இடத்துல என்ரோல்மெண்ட் இன் ஹையர் எஜுகேஷன். ஹையர் எஜுகேஷனில் எவ்வளோ போகிறாங்க. நம்ம என்ன பார்த்தோம், இங்கே லிட்ரஸி ரேட்டுன்னு சொன்னோம். லிட்ரஸின்னு சொன்னால் இது எதுக்குள்ளே போயிடுதுன்னா ஸ்கூல் லெவல் டீச்சிங் தான். ஹையர் எஜுகேஷனுக்கு போகிறவங்க எவ்வளோன்னு பார்த்தா காலேஜ் லெவலில் போகிற ஆட்கள் வந்து வெறும் 44.3 தான் இருக்குது. இந்தியாவுடைய நேஷ்னல் ஆவரேஜே எவ்வளோ இந்த இடத்துலனா 24.5. இந்த விஷயம் புரியுதா? லிட்ரஸி ரேட் நம்ம 18 சொல்லிக்கிறோன்னா அது என்ன கிடையாது, மொத்தமாக டிகிரி முடித்தவங்க கவுண்ட் கிடையாது. அடுத்து இன்னும் லிட்ரஸினாவே இந்தியன் கவர்மெண்ட் நல்லா ஏமாத்துது. எப்படி சொல்லிடுறாங்க, லிட்ரஸி ரேட் கால்குலேட் பண்ணுறது, சர்வே வந்து எடுக்கும்போது சென்சஸில் என்ன கேட்பாங்க, ஒரு கிராமத்தில் ஒருத்தர் இருக்கார், அவருடைய பேர் ஏதோ சொல்லிடுறாருன்னு வைங்க, பேர் வந்து ராமசாமின்ட்டார், அப்துல்லான்ட்டார். அவர் வந்து அவருடைய பேரை வந்து தமிழ்லையோ ஏதோ ஒரு மொழியில் வந்து அவர் எழுதி சைன் பண்ண முடியுதுன்னா அவர் என்ன கவுண்ட் எடுத்துக்கிறது, லிட்ரேட்னு கவுண்ட் எடுக்கிறது. அதனால தான் லிட்ரஸி ரேட் வந்து இந்த இடத்துல அதிகமாக இருக்குது. பட் ஹையர் எஜுகேஷன் பார்த்தா கேரளாலேயே பார்த்தாலும் அது என்ன தான் இருக்குன்னா இந்த இடத்துல வந்து 30 தான் இருக்குது. இந்தியாவுடைய ஆவரேஜ் வந்து 24 தான் இருக்குது. நித்தி ஆயோக்குடைய சோர்ஸு. இந்த விஷயமும் கொஞ்சம் பாருங்கள், கண்டிப்பாக முக்கியம். எவ்வளோ இருக்குன்னா எதுன்னெல்லாம் ஏற்கனவே வந்து செக்ஸ் ரேஷியோ எவ்வளோ இருக்குன்னெல்லாம் கேள்விகள் ஐஏஎஸ் எக்ஸாம் வரைக்கும் எல்லாத்துலேயுமே கேட்டாங்க. மறுபடியும் இதுதான் கேட்பாங்க. அடுத்த சென்சஸ் வர்றது வரை, அடுத்த சென்சஸ் இப்போ அதிகமாக தள்ளி போகலாம், 2021 நடத்துறதுக்கு வாய்ப்புகள் குறைவு, தள்ளி போகலான்னு நினைக்கிறேன். கொரோனா பிரச்சனைக்காக தள்ளி போகிறது வரைக்கும் இந்த 11 தான் ஓடும், பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே தானே இந்த டாபிக் வரை?
ஹலோ, ஓகே சார். வேற யார் தான்ப்பா இருக்கீங்க? வேற யாருமே வாய்ஸ் கொடுக்கல. ஓகே 2 சார். பேர் இருக்காங்க. ஓகே சார். ஓகே சார். இதுல ரஹமத்துன் நிசா நீங்க இருக்கீங்களா? இருக்கேன் சார். ஹலோ, இருக்கேன் சார். சரி சரிம்மா. கொஞ்சம் தெளிவா கேட்டா நல்லது. ஆனா எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் ஜாயின் பண்ணலன்னு நினைக்கிறேன். நம்ம ஒருவேளை முன்னாடியே சேர்த்து என்னன்னு தெரியல. இந்த கவுண்டோடய நிக்குது. சரிப்பா, அடுத்தது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். நம்ம இவ்வளவு நேரம் டெவலப்மெண்ட்னு பேசணும். ஃபர்ஸ்ட் growthன்னு ஒரு வார்த்தை பார்த்தோம். growthல இருந்து அடுத்தது டெவலப்மெண்ட்னு பேசணும். இப்போ டெவலப்மெண்ட்டையும் தாண்டி நம்ம எங்க போயிட்டோம்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படிங்கறத பற்றி பேசுறோம். இது என்ன சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்த்தா, இது என்ன கொடுத்துருக்கேன் பாருங்க, இந்த டெஃபினிஷன் கொஞ்சம் பாருங்க. Sustainable economic development is taken to mean development without damaging the environment and not compromising with the needs of the future generation. 2 பாயிண்ட் இருக்கு. without damaging environment, அடுத்தது not compromising with needs of future generation. சரி, உங்க சைடுல கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க தயவு செய்து. இது என்ன எக்ஸாக்டா சஸ்டைனபிள் அப்படின்னா, இப்போ நம்ம என்ன பண்றோம், நமக்கு வந்து எனர்ஜி தேவைப்படுது, கரண்ட் தேவை. இந்த எலக்ட்ரிசிட்டிக்காக என்ன பண்ணின்னு இருக்கோம், இருக்கக்கூடிய நெய்வேலியில வந்து நிலக்கரி லிக்னைட் இருக்குன்னு தோண்டி தோண்டி இந்த லிக்னைட் ஃபுல்லாக எடுக்கிறோம். நம்ம என்னதான் தோண்ட என்ன ஆகும்னா, அது எப்போவுமே நமக்கு கிடைச்சினே இருக்குமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக என்ன ஆகிடும், ஒரு கட்டத்தில் அந்த நிலக்கரியை வந்து காலி ஆகிடும். நிலக்கரி காலி ஆகிற பட்சத்தில் ஒரு பிரச்சனை என்னன்னா, ஃபியூச்சர் ஜென்ரேஷன் ஒரு 100 வருஷத்துக்கு அப்புறமா வரக்கூடியவங்களுக்கு என்ன இருக்காது, எனர்ஜிக்குன்னு வந்து ஒரு சோர்ஸ் இல்லாமல் போயிடும். அல்லது நாம் என்ன பண்ணுறோம், நம்ம வந்து வாழ்கிறதுக்கு அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுக்குன்னு வந்து இருக்கக்கூடிய காடுகள் எல்லாம் அழிச்சிடுறோன்னா, என்வரான்மெண்ட்டை டேமேஜ் பண்ணுற பட்சத்தில் அது யாருடைய தலையில் ஒரு பாதிப்பாக விழும்னா, குளோபல் வார்மிங் அது இதுன்னு சொல்லிட்டு ஃபியூச்சர் ஜென்ரேஷனுடைய தேவைகள், நீட்ஸ் ஆஃப் ஃபியூச்சர் ஜென்ரேஷன், அதை வந்து கண்டிப்பாக என்ன ஆகும், பாதிக்கும். அவர்களுக்கு என்னென்ன தேவையோ நாம் வந்து இப்போ சுரண்டுற காரணத்தினால் அது என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இட் வில் அஃபெக்ட் ஃபியூச்சர் ஜென்ரேஷன். ரொம்ப சிம்பிளாக என்ன சொல்லுது, டெவலப்மெண்ட் வேணுமா, வி ஹாவ் டு அட்டைன் டெவலப்மெண்ட் வித்தவுட் அஃபெக்டிங் நீட்ஸ் ஆஃப் ஃபியூச்சர் ஜென்ரேஷன் என்பது தான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். இது புரியுதா? என்ன தேவையோ அது நம்ம வந்து என்ன பண்ணலாம், கண்டிப்பாக வந்து நிலக்கரி வேணுமா, ஃபுல்லாக அதே எடுத்து நம்ம வந்து காலி பண்ணிட்டு நாட்டை அந்த ரிசோர்ஸை வந்து இப்போது இது பண்ணுறோம். தஞ்சாவூர் பெல்ட்டில் வந்து ஹைட்ரோ கார்பன் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ட்ரில் பண்ணி எல்லாம் எடுக்கிறோம், ஹைட்ரோ கார்பன் கேஸ் வருது அப்படின்னா அது என்ன பண்ணுதுன்னா, எனக்கு தேவை நான் எடுக்கிறேன், ஆனால் அது என்ன பண்ணிவிடுவோன்னா, ஹைட்ரோ கார்பன் எடுக்கிற பட்சத்தில் மேலே இருக்கக்கூடிய சாயில் அஃபெக்ட் ஆகிடும். அது பிற்காலத்தில் அங்கே வாழக்கூடியவங்க என்ன பண்ண முடியாதுன்னா, தஞ்சாவூர் என்பது வந்து என்ன பண்ணியிருக்கலாம், சொல்லப்போனால் தஞ்சாவூர் மட்டுமே கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுக்கே மொத்தமாக வந்து அரிசி சாப்பாடு கொடுக்கக்கூடிய அளவுக்கு அங்கே வந்து விளையக்கூடிய ஒரு இடம். நம்ம இப்படி வந்து என்விரான்மெண்ட்டை டேமேஜ் பண்ணுறோம், ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறோன்னா அது கண்டிப்பாக என்ன பண்ணோன்னா அந்த மண்ணை மொத்தமாக வந்து இது பண்ணிடும், மலட்டுத்தன்மைங்கிற அந்த விஷயத்துக்கு போயிடும். அந்த மண்ணில் வந்து எதுவுமே வந்து விளையாது. மண்ணில் விளையலை அப்படிங்கிற பட்சத்தில் ஃப்யூச்சர் நம்ம குழந்தைகள் பேர குழந்தைகள் என்ன ஆவாங்க, கண்டிப்பாக வந்து பாதிக்கப்படுவாங்க. ரொம்ப சிம்பிள் பாயிண்ட். உனக்கு என்ன வேணுமோ நீ வந்து என்ன பண்ணு, எல்லாமே டெவலப்மெண்ட்டுடைய வழியில் போப்பா, ஆனால் என்ன பண்ணக்கூடாது, ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுங்க வந்து அதுக்கு வந்து பாதிப்பு வரக்கூடாது. இப்போ நம்ம இண்டஸ்ட்ரின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எமிஷன்னு போட்டு நாட்டை வந்து இப்போ நம்ம கெடுக்கிறோன்னா இது எல்லாமே யாரை வந்து இது பண்ணோம், மிக முக்கியமாக எதை எடுக்கிறாங்கன்னு பாருங்க, என்விரான்மெண்ட்டை எடுக்கிறாங்க இந்த இடத்துல. வித்தவுட் டேமேஜிங் என்விரான்மெண்ட்டு தான். என்ன வேணுமோ பண்ணு, பட் அது என்ன பண்ணக்கூடாது, என்விரான்மெண்ட்டை பாதிக்கக்கூடாது. என்விரான்மெண்ட்டை பாதிக்காத ஒரு முன்னேற்றத்துக்கு பேர் தான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். சஸ்டைனபிலிட்டி ஆஃப் டெவலப்மெண்ட்டுன்னு கொடுத்துருக்கான். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இது ஏற்கனவே யூபிஎஸ்சிலலாம் கேட்ட மிக முக்கியமான பாயிண்ட்டு. இப்போ புது புக்கில் இப்போ தான் இதை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் சொன்னதே இந்த இடம் தெளிவாக பாருங்கள். என்ன சொல்லியிருக்கான், வி ஹாவ் not inherited the world from our forefathers. இந்த என்ன பண்ணலாம், இந்த உலகத்தை வந்து நம்ம என்ன பண்ணல, நம்ம முன்னோர்களிடத்திலிருந்து நாம் வந்து பெறலை.
இதை நம்ம யாரிடம் இருந்து கடன் பெற்று இருக்கோம்னா we have borrowed it from our children. நம்ம குழந்தைகளிடத்திலிருந்து நாம வந்து இதை கடன் வாங்கியிருக்கோம். அவங்களுக்கு என்ன ஆகக்கூடாது, பாதிப்பு இருக்கக்கூடாது என்பதுதான் இந்த இடத்துல பொருள். என்விரான்மெண்ட்டை அதாவது இன்னும் நல்லா பாருங்க, டெவலப்மெண்ட் வேணும்னா நமக்கு என்ன தேவை, ஜிடிபி வந்து அவுட்புட் நல்லா இருக்கணும். ஜிடிபி அவுட்புட்னா நிறைய இண்டஸ்ட்ரியை ஓட்டணும், நிறைய இண்டஸ்ட்ரி அது இதுன்னு சொல்லும்போது அது என்ன ஆகிடும், கண்டிப்பாக வந்து என்விரான்மெண்ட்டை பாதிக்கும். இப்போது ரீசெண்டாக இந்த கொரோனா பிரச்சனை வரும்போது வி வில் ரீடாலியேட் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். யாருப்பா அவர், எதுக்கு சொன்னார்? இருக்கீங்களா? we will retaliate. க்ளூ கொடுங்க சார். க்ளூவா? யாரு, நம்ம ட்ரம்ப் தான் சொன்னார். HCQ ஹைட்ரோக்ளோரோக்வின் மருந்து. அதாவது கொரோனா பிரச்சனை வந்த உடனே என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மருந்து வந்து கொரோனாக்கு எதிராக ஏதோ செயல்படுது அப்படின்னு வந்து கொஞ்சம் பேச்சு வந்த உடனே அவர் கேட்டார். பட் இங்கே இந்தியா என்ன பண்ணியிருந்துச்சு அந்த பீரியடில், ஹைட்ரோக்ளோரோக்வின் வந்து யாருக்கும் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது, இந்தியா விட்டு வெளியே போகக்கூடாது அந்த மருந்து அப்படின்னு இந்தியா தடை போட்டு இருந்துச்சு. ஆனால் அவர் என்ன சொன்னார், இந்தியா எங்களுக்கு கொடுக்கணும், கொடுக்கலன்னா we will retaliate அப்படின்னு சொன்னார். ரீடாலியேட் அது ரொம்ப பெரிய ஒரு இஷ்யூ ஆச்சு. ரீடாலியேட்னு வந்து ஒருத்தர் வந்து பேசலாமா, அது என்ன ஏதுன்னு வந்து அந்த பீரியடில் நிறைய பேர் ரீடாலியேட்டுங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு எல்லாம் தேடின்னு இருந்தாங்க. அது அரசியல் இங்கே கொண்டு வர வேணாம் சப்ஜெக்டில். இப்போ பாயிண்ட் என்ன, அவர் ஏன் அந்த ஹைட்ரோக்ளோரோக்வின் என்கிற ஒரு அந்த மருந்து யூஎஸ்ஏவால் உற்பத்தி பண்ண முடியாதா, அவர் வந்து ஏன் இந்தியா கிட்ட கேட்டார்? ஹைட்ரோக்ளோரோக்வின் மருந்து பண்ண தெரியலையா யூஎஸ்ஏக்கு? கம்மி காசுலேயே அதிகமான ப்ரொடக்ஷன் வந்துடும் இந்தியாவிலேருந்து. கம்மி காசு என்பதை விட யூஎஸ்ஏ வந்து மருந்து வந்து ஏன் பண்ணலன்னு பார்த்தா, அது என்ன பண்ணுவோன்னா என்விரான்மெண்ட்டை பாதிக்கும் கண்டிப்பாக. எல்லாமே கெமிக்கல்ஸு. நீங்கள் இந்த பக்கம் வந்து மகாபலிபுரம் ரோட்டில் போனீங்கன்னா அங்கே ஒரு இது இருக்குது, ஒரு ஃபார்மசி கம்பெனி ஒன்று இருக்குது. இந்த கேளம்பாக்கம் திருப்பூரூர் தாண்டின உடனே ஒன்று இருக்கும். நீங்கள் போகும்போதே பார்த்தீங்கன்னா அந்த இடமே வந்து அவ்வளவு நாத்தமாக அடிக்கும் அந்த மருந்துகளுடைய வாசனை. அது என்ன பண்ணோன்னா கண்டிப்பாக மருந்து உற்பத்தி செய்வது இட் வில் டெஃபினெட்லி அஃபெக்ட் என்விரான்மெண்ட். அவங்கக்கிட்ட எல்லா ஆர்கனைசேஷன் டிபார்ட்மெண்ட் வச்சுன்னு இருக்காங்க. நீ என்னது வெறும் அவுட்புட்டு சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ண முடியாது, யூஎஸ்ஏல வந்து என்விரான்மெண்ட்டை பொல்யூட் பண்ணுறதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு எதெல்லாம் பொல்யூட் பண்ணுதோ அவன் என்ன பண்ணுறது கிடையாது, அலோவ் பண்ணல. இந்தியா என்ன பண்ணின்னு இருக்குது, நாம் வந்து நம்ம இடத்த பொல்யூட் பண்ணின்னு அந்த மருந்து வந்து அவங்களுக்கு போகுது. அவன் பண்ணியிருக்கலாம், ஆனால் என்ன விஷயம்னா தே ஆர் கேரிங் ஃபார் தர் என்விரான்மெண்ட். அது என்ன ஆகுதுன்னா சீப்பான ஒரு ரேட் இங்கே கொடுத்துட்டு வாங்கிக்கிறது, ப்ளஸ் அவனுடைய என்விரான்மெண்ட்டையும் என்ன பண்ணிக்கிறாங்க, காப்பாற்றிக்கிறாங்க. அந்த டெவலப்டு நேஷன்ஸ் தே ஆர் கேரிங் ஃபார் தர் என்விரான்மெண்ட். ஆனால் நாம் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, என்விரான்மெண்ட்டுனா என்னன்னு கேட்பாங்க நம்ம ஊர் அரசியல்வாதிங்க. அவங்களுக்கு தெரியலன்னா போட்டோம். ஆனால் அதிகாரிகள் நீங்கள் எந்த அளவுக்கு தெளிவாக இருக்கீங்களோ நீங்கள் தான் வந்து நாட்டை வழி நடத்தணும், எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் பார்த்தோம். அடுத்தது என்ன இருக்குது, கான்சிக்வன்சஸ் ஆஃப் என்விரான்மெண்டல் டிகிரேஷன் டு நாட் ரெஸ்பெக்ட் நேஷ்னல் ஆர் ஸ்டேட் பவுண்டரி. அதாவது இது பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட் வந்து நம்ம டீக்ரேட் பண்ணுறோன்னா இது வந்து இப்போ ஒரு நாடு என்ன பண்ணின்னு இருக்கு, இண்டஸ்ட்ரீஸ் நிறைய வச்சுன்னு இருக்காங்க. இண்டஸ்ட்ரி மூலமாக அவன் வந்து சம்பாதிச்சுன்னு இருக்கான். அவன் சம்பாதிக்கிறான், யாரோ ஒரு நாடு சம்பாதிக்கும் போது அவன் பொல்யூட் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கார்பன் வெளியே வருது, அந்த கேஸ் கெமிக்கல்ஸ் வந்து வெளியே வருது. அந்த கேஸஸ் எல்லாமே அந்த நாட்டுக்குள்ளேயே இருக்குமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக என்ன வாய்ப்பு கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா, அது அதே நாட்டுக்குள்ளே மட்டும் இருக்காது. அது என்ன பண்ணோன்னா மொத்தமாகவே உலக அளவில் வந்து ஒரு பிரச்சனையை வந்து கண்டிப்பாக கொடுக்கும். கதை புரியுதா என்ன ஆகுதுன்னு? அடுத்தது கியோட்டோ புரோட்டோகால்னு இன்னொரு விஷயம் பார்க்கலாம். நீங்கள் கியோட்டோ புரோட்டோகால் என்னன்னா, கார்பன் எமிஷனை வந்து உலக நாடுகள் எல்லாம் நாங்கள் குறைப்போம், அப்படி குறைக்கலன்னா வருஷத்துக்கு இவ்வளோ ஃபைன் அப்படின்னு எல்லாம் போட்டு கியோட்டோ புரோட்டோகாலில் வந்து சைன் பண்ணி உள்ளே போனாங்க. ஆனால் அந்த கார்பன் எமிஷன் குறைக்கணும் அப்படின்னா அது என்ன ஆகலை. இப்போ யூஎஸ்ஏ வந்து ரீசெண்டாக வெளியே போயிட்டாங்க, கியோட்டோவிலேருந்து பல பேர் வெளியே போகிறாங்க. ஏன் போகிறாங்கன்னா, எமிஷனை குறைக்கணும் அப்படின்னா என்ன ஆகுதுன்னா இண்டஸ்ட்ரியுடைய அவுட்புட் வந்து என்ன ஆகுது, அவங்க வந்து குறைக்கணும். எமிஷன்
குறையணும்னா இண்டஸ்ட்ரியல் அவுட்புட் குறையணும். இண்டஸ்ட்ரியல் அவுட்புட் குறையுது அப்படின்னா என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா ஜிடிபியே கண்டிப்பாக குறைஞ்சிடும். அந்த ஃபேக்ட்ரி வச்சுன்னு இருக்கக்கூடிய ஆள் என்ன பண்ண மாட்டார், கவர்மெண்ட் வந்து நீ குறைப்பா அப்படின்னு சொன்னால் அவர் அந்த கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்ண மாட்டார். இதெல்லாம் பார்த்துன்னு யூஎஸ்ஏ என்ன பண்ணிட்டாங்க, வெளியவே போயிட்டாங்க. அதாவது ஒரு நாடு அவன் வந்து டெவலப்மெண்ட்டுன்னு பார்க்கும்போது அது என்ன ஆகுதுன்னா அந்த டெவலப்மெண்ட் அவங்களுக்கு கிடைச்சிருந்தாலும் அது என்ன பண்ணுதுன்னா இட் அஃபெக்ட்ஸ், இங்கே பாருங்க இந்த பாயிண்ட், கான்சிக்வன்ஸ் ஆஃப் என்விரான்மெண்டல் டீக்ரேடேஷன். நம்ம இப்படி வந்து டீக்ரேட் பண்ணுறோமே என்விரான்மெண்ட்டை, இது என்ன கிடையாது அந்த ஒரே நாட்டுக்குள்ளேயோ ஒரே ஸ்டேட்டுக்குள்ளேன்னு கிடையாது, அது என்ன ஆகுதுன்னா குளோபல் ஒரு இஷ்யூவாக இருக்குது. அதன் காரணமாக தான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அதுக்குன்னே வந்து இந்தியாவும் அந்த மாநாட்டில் பங்கெடுத்திருக்கு. ரியோ சமிட் நடந்திருக்கும் 1992. அது நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ரியோ சமிட் 92ன்னு பாருங்கள். அப்போலேருந்து தான் என்ன பேசுகிறாங்க, இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் என்கிற வார்த்தையை பற்றி பேசின்னு இருக்காங்க. இப்போ எல்லாருமே பேசுகிறாங்க, சயின்டிஸ்ட்டும் பேசுகிறாங்க, எக்கனாமிஸ்ட் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, வெறும் டெவலப்மெண்ட் இருக்கக்கூடாது, சஸ்டைனபிளாக இருக்கணும். அது நாம் இன்னைக்கு வாழ்ந்துட்டு நாளைக்கு நம்ம ஃப்யூச்சர் ஜென்ரேஷனை வந்து அது என்ன பண்ணிடக்கூடாது, அஃபெக்ட் பண்ணிடக்கூடாது என்பது தான் இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். அடுத்தது பாருங்கள், டெவலப்மெண்ட் அது இது சொல்கிறோம், எல்லாத்துக்குமே என்ன வேணும், ரிசோர்ஸஸ் வேணும். நேச்சுரல் ரிசோர்ஸஸ் கேன் பி டிவைடட் இன்டு 2, ரினியூவபிள், நான் ரினியூவபிள். ரினியூவபிள் அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாமே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ரிசோர்ஸஸில் ரினியூவபிளில் பிளான்ட் இருக்குது, அனிமல் இருக்குது. நான் ரினியூவபிள்குள்ளே இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, மினரல்ஸு, ஃபொசில் ஃபியூல்ஸு, சாயில், இதெல்லாம் வந்து நான் ரினியூவபிள்குள்ளே கொடுத்துருக்காங்க. என்ன ரினியூவபிள்லாம் என்ன, இதெல்லாம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு உயிரினம் இருக்குது, இது எப்படி என்ன ஆகும்னா இறந்து போச்சுன்னா அந்த மண்ணுக்கு தான் போகும். அதில் இருக்கக்கூடிய கார்பன் அது இது எல்லாமே டீகம்போஸ் ஆகிடுது. அது டீகம்போஸ் ஆகிட்டு மண்ணுக்கு போகும். மண்ணில் இருந்து மறுபடியும் என்ன ஆகும், இந்த மரம் வந்து அந்த சால்ட்ஸ் எல்லாம் நைட்ரஜன் அது இது என்னென்ன கிடைக்குதோ யூஸ் பண்ணி அது வளரும். அது வளர்ந்த பிறகு மறுபடியும் இந்த ஜிராஃபியே சாப்பிடும். இங்கே பல சைக்கிள்ஸ் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா கார்பன் சைக்கிள், பாஸ்பரஸ் சைக்கிள், கிரெப் சைக்கிள்னு மாற்றி மாற்றி அது எல்லாமே அந்த ரிசோர்ஸஸ் என்ன பண்ணின்னு இருக்கும், அது காலி ஆகாமல் அப்படியே வந்து ஃபில் பண்ணின்னு இருக்கும். ஆனால் ஒரு சைடு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு ஃபொசில் ஃபியூல் வந்து எடுக்கிறீங்க, தோண்டி தோண்டி வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கல்ஃபில் வந்து ஆயில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே எடுக்கிறோம், இல்லை லிக்னைட்டில் நெய்வேலியில் லிக்னைட் இருக்குதுன்னு சொல்லி எடுத்துன்னு இருக்கோம். இது நம்ம தோண்ட தோண்ட வந்துன்னே இருக்குமா அப்படின்னா என்ன ஆகிடும், ஒரு கட்டத்தில் டிப்ளீட் ஆகும். இந்த வார்த்தை ரிப்ளினிஷ்னு இருக்கா, இது என்னன்னா யூ கான்ட் ரீஃபில் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அது காலி ஆயிடுச்சுன்னா மறுபடியும் வந்து ஃபில் பண்ணுறது வந்து அங்கே வந்து சாத்தியம் இல்லை. நான் ரினியூவபிள் சோர்சஸ் கேன் பி ரிப்ளினிஷ், இது என்ன பண்ண முடியாது, ரீஃபில் பண்ணுறது வந்து சாத்தியம் இல்லை. இதெல்லாம் காலி ஆயிடுச்சுன்னா காலியானது போல தான். சும்மா வாட்டர் சைக்கிள் இங்கே கொடுத்துருக்காங்க. ரினியூவபிள் சோர்சஸ், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்னு பார்க்கும்போது நமக்கு தெரியணும் எது ரினியூவபிள் எது வந்து நான் ரினியூவபிள். ரினியூவபிள் என்ன இருக்குன்னா அது வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது கண்டிப்பாக என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா அந்த சைக்கிள் வந்து கம்ப்ளீட்டாக நடந்துன்னே இருக்கும், நாம் இஷ்டப்பட்டாலும் இல்லைனாலும் நடந்துன்னு இருக்கும். ஆனால் இது என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா ரினியூவபிள் சோர்சஸ் பாருங்கள், ரினியூவபிள் ரிசோர்ஸஸ் ஆர் பொல்யூஷன் ஃப்ரீ அண்ட் என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி. திஸ் ரிசோர்ஸஸ் டேக் ஏ ஷார்ட் டைம் ஃபார் ரினியூவல். அதான் நான் சொன்னேனே, இது இறந்து ஒரு டைம் ஆகுது, டீகம்போஸ் ஆகுது, மறுபடியும் அது வந்து சுற்றின்னு இருக்கும். ஆனால் இங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ் பொல்யூட் அண்ட் டேமேஜ் தி என்விரான்மெண்ட். மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆர் நீடட் ஃபார் ஃபார்மேஷன் ஆஃப் திஸ் ரிசோர்ஸ். நம்ம இப்போ ஒரு வேளை க்ரூட் ஆயில் எல்லாம் எடுத்து நம்ம வந்து காலி பண்ணிட்டா மறுபடியும் அந்த க்ரூட் ஆயில் வந்து உற்பத்தி ஆகணும் அப்படின்னா அதுக்கு என்ன ஆகுது, இட் வில் டெஃபினெட்லி டேக் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ். டீகம்போஷன் நடந்த பிறகு தான் என்ன ஆகும், அந்த கச்சா எண்ணெய் என்பது நமக்கு மறுபடியும் கிடைக்கும். இவ்வளோதான் இங்கே இருக்கக்கூடிய பொருள். எக்ஸாம்பிள்ஸில் என்ன இருக்குது, சோலார் எனர்ஜின்னு இருக்குது, விண்ட் எனர்ஜி, இதெல்லாம் என்னன்னா ரினியூவபிள். நம்ம வந்து இது வந்து கண்டிப்பாக என்ன பண்ண போகிறது கிடையாது, என்விரான்மெண்ட்டை வந்து கண்டிப்பாக பாதிக்காது. ஆனால் இங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மெட்டல்ஸ்ன்னு சொன்னால் மெட்டல்ஸ் மோஸ்ட்லி எல்லாமே வந்து மினரல்ஸ் தான். மினரல்னு நீங்கள் எடுத்தால் என்ன ஆகிடுது, மினரல் ஓர் அது இது எல்லாமே பார்த்துருப்பீங்க கெமிஸ்ட்ரியில் படிக்கும்போது. மினரல் ஓர், அயன்னு எல்லாமே எதுக்குள்ளே வருது, மெட்டல், கிளாஸ், ஃபொசில், நான் ரினியூவபிள். ரொம்ப முட்டையான டாபிக் தான் அது. To achieve real sustainability, we need to balance economic, social
அண்ட் என்விரான்மெண்டல் சஸ்டைனபிலிட்டி. உண்மையான சஸ்டைனபிள் என்விரான்மெண்ட் இருக்கணும்னா அங்கே என்ன கொடுத்துருக்கேன், இந்த 3 விஷயம். நமக்கு என்ன ஆகணும், அது என்விரான்மெண்ட்டையும் பாதிக்கக்கூடாது, பொருளாதாரத்தையும் பாதிக்கக்கூடாது, நம்மளுடைய சொசைட்டி சமூகத்தையும் பாதிக்கக்கூடாது. எல்லாத்தையும் என்ன பண்ணுது, அது வந்து பாதிக்காமல் இருக்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு ரியல் சஸ்டைனபிள் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் தேவை அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. அடுத்தது பாலிசிஸ் ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், பாலிசிஸ் ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், யூஸ் ஆஃப் நான் கன்வென்ஷனல் சோர்சஸ் ஆஃப் எனர்ஜி. இந்தியா டிபெண்ட்ஸ் ஆன், இப்போ இந்தியா என்ன பண்ணின்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக இந்த தெர்மல் பவர் பிளான்ட், இப்போ நம்ம பார்த்தோம் அந்த லிக்னைட்லேருந்து கோல்லேருந்து என்ன பண்ணுறாங்க, அதை எரித்து அது எரியும் போது என்ன ஆகும், தண்ணி பாயில் பண்ணி அந்த பாயில் ஆனது அந்த ஸ்டீம் போயிட்டு ஒரு டர்பைனை சுற்றி வச்சு அதுலேருந்து கரண்ட் எடுத்துன்னு இருக்கோம். ஹைட்ரோ பவர் பிளான்ட்டுன்னு அதுலேருந்து எடுக்கிறோம். இந்த ரெண்டுமே என்ன பண்ணுதுன்னா கண்டிப்பாக வந்து என்விரான்மெண்ட்டை வந்து பாதிக்குது. இது என்னன்னா நிலக்கரி நேரடியாக எரிக்கிறோம், எரியும் போது என்ன ஆகும், அந்த காற்று வெளியே போகுது, என்விரான்மெண்ட்டை அது கண்டிப்பாக பாதிக்கும். எரியுது, கார்பன் எமிஷன் கண்டிப்பாக இருக்கும். ஹைட்ரோ பவர் பிளான்ட் பார்த்திங்கன்னா இது தண்ணி தானே, தண்ணி டேமில் தேக்கி வைக்கிறோம், அந்த தண்ணி வந்து என்ன பண்ணுது, ஒரு ஆற்றுல டேம் இருக்கும், டேம்ல இருந்து ஓப்பன் பண்ணும்போது கீழே டர்பைன் வச்சுருப்பாங்க அதனுடைய பாத்தில். அது அந்த ஃப்ளோ என்ன பண்ணுன்னா டர்பைனை வந்து சுற்ற வைக்கும். அந்த டர்பைன் அப்படி சுற்றின்னு இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இதுன்னா இது எதுவும் பாதிப்பு இல்லைங்கிற மாதிரி படும். ஆனால் இது என்னென்னா இயற்கைக்கு மாறாக ஒரே இடத்துல வந்து அவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் வாட்டரை வந்து நம்ம தேய்க்கும் போது அந்த இடத்துல என்ன ஆகும், கண்டிப்பாக வந்து எர்த்குவேக்ஸ் கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எர்த்குவேக் அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த நதியினுடைய போக்கையே நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், மாற்றி அமைக்கிறோம். அதுவும் வந்து என்ன தான் பண்ணுது, கண்டிப்பாக என்விரான்மெண்ட்டை வந்து பாதிக்கக்கூடியது தான். அந்த நதியில் இருக்கக்கூடிய மீன்கள் அது இதெல்லாம் அதனுடைய போக்கு வேறு மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து இந்த இடத்துல வந்து மாற்றுறோம். ஹைட்ரோ பவர் பிளான்ட்டும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நர்மதா டேம் அது இதுன்னு கொஞ்சம் தேடி பார்த்தீங்கன்னா அது தெரிய வரும். பல போராட்டங்கள் என்ன இருக்குது அந்த இடத்துல வந்து நடந்துன்னு தான் இருக்குது. டெவலப்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம பண்ணுறோம், பட் அது என்ன கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அஃபெக்டிங் என்பது தான், இட் இஸ் அஃபெக்டிங் தி என்விரான்மெண்ட். சரி, அடுத்தது என்ன, சோலார் பவர் இன் இந்தியா. இந்த சோலார் பவர் அப்படின்னு பார்த்தா ரெண்டுத்துக்கும் இங்கே இருக்குது தெளிவாக. போத் தி சோர்சஸ் ஹேவ் அன் அட்வர்ஸ் என்விரான்மெண்டல் இம்பேக்ட். கண்டிப்பாக இந்த ரெண்டுமே என்ன பண்ணுதுன்னா என்விரான்மெண்ட்டை பாதிக்குது, பாதிப்பு இருக்குது. அடுத்தது சோலார் பவர் இன் இந்தியா. சோலார் பவர் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, இஸ் கன்வர்ஷன் ஆஃப் எனர்ஜி ஃப்ரம் சன்லைட் இன்டு எலக்ட்ரிசிட்டி. தெரியும், இதில் பார்த்தீங்கன்னா இது 2 வகையாக கொண்டு போகிறோம். என்னது, எய்தர் டைரக்ட்லி யூஸிங் ஃபோட்டோ வோல்டைக் செல். இது ஃபோட்டோ வோல்டைக் செல், இந்த சோலார் பேனல் வச்சு சோலார் பேனல் மீது அந்த லைட் விழுது, அதை என்ன பண்ணும், எலக்ட்ரிசிட்டியாக கன்வெர்ட் பண்ணும். இது வந்து நம்ம வீட்டில் வந்து யூஸ் பண்ணியிருப்போம் டைரக்ட்லி. அடுத்தது பார்த்தா இன்டைரக்ட்லி யூஸிங் கான்சென்ட்ரேட்டட் சோலார் பவர். இந்த கான்சென்ட்ரேட்டட் சோலார் பவருங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே என்ன பண்ணலன்னா இது சோலார் பேனல் கிடையாது, மாறா மிரர் தான் வச்சுருக்காங்க நார்மலாக. இந்த மிரர் எல்லாம் என்ன பண்ணோன்னா சன்லைட்டை வந்து பர்டிகுலர் ஒரு இடத்துல வந்து ஃபோக்கஸ் பண்ணின்னு இருக்குது. அந்த ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய அந்த இடத்துல இருந்து தான் என்ன பண்ணுறாங்க எலக்ட்ரிசிட்டியை வந்து ஜென்ரேட் பண்ணுறது. சொல்லப்போனால் ஃபோட்டோ வோல்டைக் செல்ஸை விட இது வந்து கொஞ்சம் சீப்பாகவே இருக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி. இந்தியாவில் இன்னும் அந்தளவுக்கு வந்து இந்த இன்டைரக்ட் மெத்தட் வந்து யூஸ் பண்ணல. இதில் வந்து இந்த மாதிரி பேனல்ஸ் வச்சுருக்காங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா சார் இதெல்லாம் வெறும் மிரர்ஸ் மட்டுமா சார்? ஆமாப்பா, மிரர்ப்பா, இது கம்ப்ளீட்டாக மிரர் வந்து சன்லைட்டை வந்து ஒரு இடத்துல ஃபோக்கஸ் பண்ணின்னு இருக்குது. கம்ப்ளீட்டாக மிரர் இது. சோலார் டிஷ்ஷுன்னு வச்சுருக்கானா இந்த இடம் பாருங்கள் நல்லா பிரைட்டாக தெரியுது. கம்ப்ளீட்டாக அந்த லைட் ஃபோக்கஸ் ஆகுது, லைட்டை வந்து ஒரு இடத்துல ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அதன் மூலமாக பண்ணுறாங்க. அந்த டெக்னாலஜி நம்ம டீப்பாக போக வேணாம். அதோட இன்டைரக்ட்லி கான்சென்ட்ரேட்டட் சோலார் பவர் தான் என்ன அந்த பிக்சரை வந்து காமிச்சிட்டேன், அவ்வளோதான். அடுத்தது என்னது, solar panels absorb sunlight as source of energy to generate electricity. நமக்கு தெரியும். So solar electric system can reliably produce electricity for our homes and office. These distributed solar systems are often installed by home and office owners to reduce electricity cost.
அதாவது இது என்ன பண்ணுதுன்னா என்விரான்மெண்ட்டை பாதிக்குது, நான் ரினியூவபிள் சோர்ஸ் இது. ஆனால் இது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சோலார் என்பது நம்ம இங்கே பார்த்துட்டோம். சோலார் எனர்ஜி எதற்குள்ளே இருக்குன்னா ரினியூவபிள்குள்ளே இருக்குது. ரினியூவபிள் சோர்ஸ்க்கு வந்து போகிறது நல்லது அப்படின்னு வந்து இந்த இடத்துல பேசியிருக்காங்க. அடுத்து தமிழ்நாட்டில் வந்து இதனுடைய கெப்பாசிட்டி எவ்வளோன்னு இருக்குது. தமிழ்நாடு இஸ் தி ஸ்டேட் வித் ஹையஸ்ட் இன்ஸ்டால்டு சோலார் கெப்பாசிட்டி இன் இந்தியா. தமிழ்நாட்டில் என்ன இருக்குது, சோலார் பேனல்ஸ் தான். நம்ம அந்த கான்சன்ட்ரேட்டட் சோலார் பவர் அதிகமாக இந்தியாவில் வந்து பெருசாக பண்ணல, அது நான் தேடிட்டேன். இந்த சோலார் பேனல்ஸ் என்ன இருக்குது, இஸ் த ஸ்டேட் வித் ஹையஸ்ட் இன்ஸ்டால்டு. இந்தியாவிலே உண்மையிலே இங்கே ஹையஸ்ட்டாக இருக்குது. தமிழ்நாடு இஸ் ஒன் ஆஃப் தி லீடிங் சோலார் பவர் ப்ரொடியூசிங் ஸ்டேட்ஸ் இன் இந்தியா. அடுத்தது இந்தியா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி என்ன, 1697 மெகாவாட்னு வந்து 2017 அந்த டேட்டா இருக்குது. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுன்னு பேசணும். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டில் இங்கே வந்து என்னாச்சு, நான் ரினியூவபிள் சோர்ஸஸ்க்கு பதிலாக நம்ம எனர்ஜிக்கு என்ன பண்ணணும், வி ஷுட் கோ ஃபார் ரினியூவபிள் சோர்ஸ் என்பது இங்கே இருக்கக்கூடியது. அடுத்தது என்விரான்மெண்டல் பாலிசிஸ் அப்படின்னு சொன்னால் நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். சஸ்டைனபிள்னாவே அது எது தான் பண்ணுதுன்னா என்விரான்மெண்ட்டை பாதிக்கக்கூடாது என்பது தான். என்விரான்மெண்ட்டை பாதிக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தா என்விரான்மெண்ட்டை பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன பண்ணியிருக்கோம். Environmental policy in India have been evolved considerably over the past 3 decades. These policies have இப்போ தான் ஒரு 1970-80s அப்புறமா தான் நிறைய வந்து இங்கே பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், என்விரான்மெண்ட்னா இங்கே என்ன சொல்கிறோன்னா பொதுவாக வைல்ட் லைஃப், வனவிலங்குகள் பாதுகாக்கணும்னு வந்து அந்த வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972 இதுக்கு அடுத்தது தான் என்ன இருக்குது எல்லாமே வருது. இந்தியா வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாகவே என்ன பண்ணின்னு இருக்குது, இப்போ அதனுடைய என்விரான்மெண்ட்டை பாதுகாக்கணும். இந்தியா ஃபேஸஸ் சேலஞ்சஸ் இன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் விச் ஹேஸ் டு பி அச்சீவ்டு வித் லிமிட்டட் ரிசோர்ஸஸ். எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டில் இருக்கிற சேலஞ்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வேணும், இட் ஹேஸ் டு பி அச்சீவ்டு எப்படி, வித் லிமிட்டட் ரிசோர்ஸ். நம்மக்கிட்ட வந்து அப்படியே தேவைக்கு அதிகமாக க்ரூட் ஆயில் இருக்கா, க்ரூட் ஆயில் இந்தியாவில் இருக்குது, ஆனால் என்ன கிடையாது, அதை வச்சு வந்து இந்தியாவுக்கு போதுமான அளவுக்கு மொத்தமாக எல்லாருக்கும் கொடுக்குற அளவுக்குலாம் என்ன கிடையாது, இல்லை. லிமிட்டட் ரிசோர்ஸ். மினிமம் எக்ஸ்டர்னாலிட்டிங்கிறது இது வெளிக்காரணி. ஒருத்தர் முன்னாடியே சொன்னேன், ஒருத்தர் சம்பாதிக்கிறாருன்னா அது என்ன பண்ணக்கூடாது, இன்னொருத்தரை வந்து என்ன பண்ணக்கூடாது, அஃபெக்ட் பண்ணக்கூடாது. இப்போ ஸ்டெர்லைட்டில் வந்து ஒருத்தர் சம்பாதிக்கிறாரு, அவர் சம்பாதிக்கிறாரு, அட் த சேம் டைம் என்ன ஆகக்கூடாதுன்னு, இட்ஸ் நாட் அஃபெக்ட் அந்த தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய மக்களை வந்து அது பாதிக்கக்கூடாது. அந்த பாதிப்புகள் என்ன இருக்கணும், மினிமமாக இருக்கணும். இந்த எக்ஸ்டர்னாலிட்டிஸே 2 வகையாக பிரியும், பாசிட்டிவ் நெகட்டிவ்னு. நம்ம வந்து இப்போ என்ன பண்ணுறோன்னா என்விரான்மெண்ட்டை பாதிக்கக்கூடாதுன்னு பார்க்குறோம். அதனால என்ன தான் எடுக்கிறோன்னா நெகட்டிவ் எக்ஸ்டர்னாலிட்டிஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். வி ஷுட் மினிமைஸ் நெகட்டிவ் எக்ஸ்டர்னாலிட்டிஸ் அண்ட் இன் presence of an uncertain climate. இது என்ன அன்சர்டன் கிளைமேட்னா என்னது, இந்தியாவுடைய கிளைமேட்டும் என்ன கிடையாது, இதே ஒரே மாதிரி இருக்கக்கூடியது இல்லை அப்படிங்கிறது. அந்த பாயிண்ட் பெருசாக இல்லை அந்த இடத்துல. ஒன் ஆஃப் தி அப்ரோச்சஸ் டு ஓவர்கம் திஸ் சேலஞ்ச் இஸ் த்ரூ பாத் ஆஃப் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். அது இங்கே கொடுத்துருக்கான், லிமிட்டட் ரிசோர்ஸ் இருக்குது, எக்ஸ்டர்னாலிட்டிஸும் என்ன இருக்கணும், மினிமமாக இருக்கணும். அடுத்தது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அன்சர்டைன் கிளைமேட்டுனா இது பல விஷயத்தை குறிக்குது. கிளைமேட்டுனா வெறும் இதை மட்டும் எடுத்துக்காதீங்க, வெளியே இருக்கக்கூடிய அந்த வானிலை அப்படின்னு மட்டும் இல்லை. கிளைமேட்டுனா எல்லாத்தையும் எடுக்கலாம், ஒரு பொலிட்டிக்கல் சீனை எடுக்கலாம், எல்லாத்தையுமே சொல்லக்கூடியது. ஒரு ப்ராட் டாபிக் இந்த இடத்துல, நிலையான ஒரு விஷயம் இல்லைங்கிற மாதிரி சொல்லுது இந்த இடத்துல. ஒன் ஆஃப் தி அப்ரோச்சஸ் டு இஸ் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். அடுத்தது வந்து கோர்ட்டும் என்ன பண்ணின்னு இருக்குது, இப்போ வந்து நிறைய லாஸ் கொண்டு வருவதற்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்குது. சுப்ரீம் கோர்ட்டு வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷனில் த்ரூ எ சீரீஸ் ஆஃப் டைரக்ஷன் அண்ட் ஜட்ஜ்மெண்ட். இந்த மாதிரி பண்ணுங்க நிறைய டைரக்ட் பண்ணியிருக்கு, பல ஜட்ஜ்மெண்ட்டும் கொடுத்து என்விரான்மெண்ட்டை பாதுகாக்கிறதுல கோர்ட்ஸ் வந்து மிக முக்கியமான ஒரு வேலையை வந்து பண்ணின்னு இருக்குங்கிறது அங்கே புரிதல். அடுத்தது பார்த்தா லிஸ்ட் ஆஃப் என்விரான்மெண்டல் ஆக்ட்ஸ் இன் இந்தியா. இந்த டேபிளர் காலமும் மிக முக்கியம். ஏற்கனவே டசன் கணக்கில் கேள்விகள் இருக்குது. இதில் எப்படி கேட்க மாட்டாங்க கேள்வின்னு பார்த்தா, நேஷ்னல் கிரீன் ட்ரிபியூனல் எதுக்கு யூஸ் ஆகுது, பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் என்பது என்ன,
அப்படிங்கிற மாதிரி கேள்வி வந்ததில்லை. ஏன்னா இது மோஸ்ட்லி கெஸ் பண்ணிடலாம் நீங்கள். இங்கே வாட்டர்னா அது என்ன தான் பண்ணணும், கிரவுண்ட் வாட்டர், சர்ஃபேஸ் வாட்டர்னு அது பாதுகாக்கிறது தான். ஃபாரஸ்ட்னா அது என்ன ஆகுதுன்னா டீஃபாரஸ்டேஷன் வந்து அந்த மரத்தை வெட்டுறதை வந்து செக் பண்ணணும். என்கரேஜ் ஆஃப் ஃபாரஸ்டேஷன், மரம் நடுவது அது இதை வந்து என்கரேஜ் பண்ணணும். இதெல்லாம் பொதுவாக சொல்லிடலாம். என்விரான்மெண்ட்டு தான் இங்கே என்விரான்மெண்ட்டு தான் வரும். பயாலஜிக்கல்னா பயாலஜிக்கல். அதனால என்ன ஆயிடுதுன்ற தேசிய பசுமை தீர்ப்பாயம், நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டால் அது பொதுவாக கெஸ் பண்ணலாம். அதனால அப்படி கேள்விகள் வரவே இல்லை. அவங்க கேட்பது அந்த எந்த வருடத்தில் வந்து அவங்க அந்த ஆக்ட் வந்துச்சு அப்படின்னு தான் கேட்டுருக்காங்க அதிகபட்சமாக. இதை பார்த்து வச்சுக்கோங்க. இது பல்லுயிர் மை அப்படின்னு வரும், பயாலஜிக்கல் டைவர்சிட்டி. சரி, ஒன்றுனாவே டீப்பாக பார்த்துடலாம். கிரீன் ட்ரிபியூனல் என்ன? கிரீன் ட்ரிபியூனல் வந்து இது ப்ராடாக என்விரான்மெண்ட்டை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடாது. இப்போ ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது, அந்த ஃபேக்ட்ரியிலேருந்து எமிஷன் வந்துன்னு இருக்குது, பக்கத்தில் கிராமங்களுக்கு பாதிப்புனா அந்த நேஷ்னல் கிரீன் ட்ரிபியூனல் என்ன பண்ணலாம், அந்த ஃபேக்ட்ரியவே வந்து லாக் பண்ணுறது, சீல் வைக்கிறது, அல்லது அவர்களுக்கு வந்து ஃபைன் போடுறது எல்லாமே வந்து இவங்க வந்து பண்ணுவாங்க. நேஷ்னல் கிரீன் ட்ரிபியூனல் இது என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் அண்ட் கன்சர்வேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் அண்ட் நேச்சுரல் ரிசோர்ஸ் யார்கிட்ட இருக்குன்னா என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன், அடுத்தது ஃபாரஸ்ட்டை வந்து பாதுகாக்கணும், ரிசோர்ஸஸை வந்து பாதுகாக்கணும் கிரீன் ட்ரிபியூனல். பல்லுயிர்மை, பயாலஜிக்கல் டைவர்சிட்டி என்கிற இந்த வார்த்தை என்ன எதை குறிக்குதுன்னு பார்த்தா, அதாவது இந்தியாவில் பார்த்தா வெறும் வந்து நம்ம டைகர்ஸ் மட்டும்தான் பார்க்க முடியும். இந்தியாவில் வந்து லயனே கிடையாது. இந்தியாவில் வந்து ஹிப்போபோட்டமஸ் தான் பார்க்க முடியும், ரைனோசரஸ் கிடையாது. இந்தியாவில் வந்து பேரட் தான் இருக்கும், பீகாக் கிடையாது அப்படின்னு கிடையாது. அந்த டைவர்சிட்டி, பயாலஜிக்கல் ஆர்கானிசம் உடைய டைவர்சிட்டி என்ன இருக்குன்னா அதிகப்படியான, நீங்கள் இப்போ ஒரு பிளான் கிங்டம்னு எடுத்து பிளான் கிங்டமில் வந்து இருக்கக்கூடிய தாவரங்கள்னு எடுத்தால் அதில் மொத்தமாக ஒரு 100 செடி தான் இருக்குன்னா உலகம் ஃபுல்லாக 100 செடி. அந்த 100 செடியில் என்ன ஆகும், இந்தியாவில் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 7-8 வகையான செடிகள் கண்டிப்பாக இந்தியாவுக்குள்ளே வந்து நீங்கள் பார்த்துடலாம். ஒரு வனவிலங்குகள், ஒரு அனிமல் கிங்டமில் இருக்கக்கூடிய விஷயங்கள்னு பார்த்தா ஒரு 100 விலங்குகள் தான் இருக்குன்னா அதுலேயும் குறைஞ்சபட்சம் ஒரு 10-15 விலங்கு எங்கே இருக்கும், இந்தியாவுக்குள்ளே இருக்கும். பயாலஜிக்கல் டைவர்சிட்டி வந்து இந்தியாவில் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. இந்தியா இஸ் ரிச் இன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி. இந்த மாதிரி பல வகையான உயிரினங்கள் இருக்குன்னா அது எல்லாத்தையும் கண்டிப்பாக என்ன பண்ணணும், பாதுகாக்கணும். அதுவும் மிக முக்கியம். ஏன்னா ஃபுட் சைக்கிள் அது இதுன்னு பார்க்கும்போது நாம் வந்து ஒரு விஷயத்தை அழித்தா அது கண்டிப்பாக என்ன பண்ணி விட்டுடும்னு பார்த்தீங்கன்னா, அது என்ன இதுதானே, சிட்டுக்குருவி தானே, அது இறந்து போனால் நமக்கு என்ன அப்படின்னா, எல்லாமே ஃபுட் சைக்கிளில் வந்து மிக முக்கியமான ஒரு இடத்த வந்து ஒவ்வொரு ஆர்கனைசேஷனுக்கும் முக்கியமான இடம் இருக்குது. இங்கே வந்து தேவையே இல்லாத ஃபுட் சைக்கிளில் வந்து தேவையே இல்லாத ஒரு உயிரினம்னா மனுஷ இனம் தான். மற்றபடி எல்லாமே இப்போது ஐன்ஸ்டீன் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார். ஒரு பர்டிகுலர் இதுதான் தேனி பற்றி வந்து சொல்லியிருப்பார். ஹனிபி வந்து ஒரு வேளை இந்த பூமியில் காணாமல் போயிடுச்சுன்னா, அதனுடைய இனம் மொத்தமாக அழிஞ்சிடுச்சுன்னா, ஹனிபி மொத்தமாக ஒரே ஒரு ஹனிபி கூட இல்லை, இந்த மொத்தமாக எல்லாம் செத்து போயிடுச்சு, அழிஞ்சிடுச்சுன்னு வைங்க. அதுக்கு அடுத்தது என்ன ஆகிடும்னா மனித இனம் வந்து எத்தனை வருஷத்தில் அழிஞ்சிடும்னு ஐன்ஸ்டீன் சொல்கிறார். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்லியிருப்பார். எத்தனை வருஷத்தில் அழியும்னு சொல்கிறாரு, சொல்லுங்கள் பார்க்கலாம். தேனி இல்லைன்னா மனித இனம் வந்து எத்தனை வருஷத்துலேயே கண்டிப்பாக அழிவை நோக்கி போயிடும்? ஒரு 50 வருஷம் சார். 50 வருஷமா? ரொம்ப ரொம்ப அதிகம் சொல்கிறீங்க. என்ன முக்கியம், தேனி என்ன பண்ணுது? அது செத்து போனால் நமக்கு என்ன? அது இருந்தால் வந்து நம்மளை வந்து கொட்டும், நமக்கு வீங்கும். அது இருந்தால் என்ன, இல்லைன்னா என்ன, என்ன காரணம்? பாலினேஷன். பாலினேஷன். சூப்பர் சூப்பர். பாலினேஷன், அந்த தமிழ்ல இந்த மகரந்த சேர்க்கையா, மகரந்த சேர்க்கை. அதுக்கு மிக மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறது எதுன்னு பார்த்தா இந்த தேனி தான். ஒரு இது ஃப்ளாரில் போய் உட்காந்து அங்கேருந்து தேன் எடுக்கும். அப்போ அங்கேருந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு மேல் ஃப்ளார்லேருந்து ஃபீமேல் ஃப்ளாருக்குன்னு சொல்லி அங்கே வந்து அந்த 2 விஷயம் சேருவதற்கு காரணமாக அமைவது எதுனா அந்த தேனி தான். அந்த தேனி இல்லாமல் போயிடுச்சுன்னா பிளான்ட் கிங்டம் காலியாகும். பிளான்ட் கிங்டம் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அது உற்பத்தி ஆகலைன்னா அதை நம்பின்னு இருக்கிறேன். ஏன்னா பிளான்ட் தான் எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஆட்டோட்ரோப்ஸ், இட் ஹேஸ் எபிலிட்டி டு ப்ரொடியூஸ் ஓன் ஃபுட்டு. அது ஓன் ஃபுட் பண்ணலன்னா அனிமல் கிங்டம்க்கு என்ன ஆகாது, அடுத்தது வந்து ஹெட்ரோட்ரோஃப், நமக்கு வந்து உணவு கிடைக்காம போயிடும். மொத்தமாக
3 வருஷத்துக்குள்ள எல்லாமே அழிஞ்சு போயிடும். எல்லா ஆர்கானிசமுக்குமே என்ன இருக்கு அந்த இடத்துல மிக முக்கியமான ஒரு பங்கு இருக்கு. இப்போ டெங்கு வந்து தமிழ்நாட்டில் அதிகமாக பரவுது. போன வருஷம் அது இது வருஷம் இப்போ வந்து ரீசெண்டாக அதிகமாயின்னு இருக்கு. இதுக்கு என்ன காரணம் இருக்கும் சொல்லுங்க, டெங்கு அதிகமாக பரவுறதுக்கு? சூப்பர். ஃப்ராக் வந்து ஏன் மிக முக்கியம், அந்த தேட்போல் வந்து ஏன் மிக முக்கியம் அப்படின்னு பார்த்தா, இது என்ன இருந்துச்சுன்னா, ஸ்கூல் படிக்கும்போது நான் எங்கள் ஊரில் இருந்தேன். ஆம்பூரில் என்ன ஆகுதுன்னா, மழை காலம் அது இதுன்னா நிறைய தவளைகள் வரும், வீட்டுக்குள்ளெல்லாம் தவளை வரும். நான் அது கொண்டு போய் பிடிச்சி வெளியே போடுவேன், எல்லாம் பண்ணுவோம். இப்போ மழை பெஞ்சா தவளை வருதான்னு பார்த்தா பெருசாக இல்லை. இந்த தவளைகள் என்ன பண்ணுவோம்னா, அந்த தண்ணீரில் நிற்கக்கூடிய அந்த கொசு முட்டை போடும். அந்த தவளை வந்து தேட்போல், அந்த தலைப்பிரட்டையா தேட்போல், அந்த மீன் மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஷேப்பில் இருக்கும். ஃபஸ்ட்டு தேட்போலாக வந்துட்டு தான் தவளையாக மாறும். அந்த தேட்போலுக்கு மிக முக்கியமான பிரியமான உணவு எதுனா அந்த கொசுக்களுடைய முட்டைகள் தான். அதை மொத்தமாக சாப்பிட்டு காலி பண்ணிடும். கொசுடைய உற்பத்தியை வந்து அது கட்டுப்படுத்தின்னு இருந்துச்சு. ஆனால் இப்போ ஃப்ராக் இல்லாத பட்சத்தில் என்ன ஒரு பாதிப்பு நமக்குன்னு பார்த்தா, அந்த கொசு முட்டையை யாருமே சாப்பிட்றதுக்கு இல்லை. அது பாட்டுக்கு என்ன ஆகும், கண்டிப்பாக அதிகமாகினே போகும். எல்லாத்துக்குமே நம்ம பார்க்கக்கூடிய எறும்பு வரைக்கும் எல்லாத்துக்குமே ஒரு மிக முக்கியமான ஒரு இடம் இருக்குது. ஸோ வி ஹாவ் டு கன்சர்வ் திஸ் டைவர்சிட்டி, பயாலஜிக்கல் டைவர்சிட்டின்னு கொடுத்துட்டான். வெறும் பிளான்ட்டும் கிடையாது, அனிமலும் கிடையாது. பயாலஜினாவே நமக்கு தெரியும், பாட்னி, ஜுவாலஜி, பிளான்ட்டும் அனிமல் ரெண்டுடைய டைவர்சிட்டியையும் கண்டிப்பாக வந்து பாதுகாக்கணும். அடுத்தது பார்த்தா என்விரான்மெண்ட் ஆக்ட் 1986 என்விரான்மெண்ட்டை பாதுகாக்கணும். ஃபாரஸ்ட் ஆக்ட்னா ஃபாரஸ்ட் மரங்களை வெட்டுவது தடுக்கணும். இதை வந்து மரம் நடுவதை இன்க்ரீஸ் பண்ணணும். அடுத்தது என்ன இருக்கு, வாட்டர் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் பொல்யூஷன். தண்ணீரை வந்து ஏன்னா நிறைய பேர் இப்போ கூவம் பார்த்திங்கன்னா ஒரு பீரியடில் நதியாக இருந்திருக்கு. அந்த நதியில் வந்து டிரான்ஸ்போர்ட் நடந்திருக்கு. நம்ம இது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கெனால் இருக்கு, பக்கிங்ஹாம் கால்வாயில் வந்து ஒரு கால்வாயை வெட்டி பிரிட்டிஷ்காரங்க பார்த்திங்கன்னா ட்ரேடுக்காக வணிகம் பண்ணுறது கப்பல் விட்டு இருந்திருக்கு. பட் பக்கிங்ஹாம் கால்வாய் நீங்கள் இதில் போனீங்கன்னா ஷோலிங் நல்லூரில் இருந்து ஈசிஆர் ரோடு ஜாயின் ஆகும்போது ஒரு பிரிட்ஜ் வரும், பக்கிங்ஹாம் கால்வாய். அது அப்படியே பேரலாக திருவான்மியூர் டைடல்ல இருந்து கிராஸ் பண்ணும்போதும் ஒரு பிரிட்ஜு, பக்கிங்ஹாம் கால்வாய். அப்படியே இன்னைக்கு என்ன தான் ஓடுதுன்னா, அதில் வந்து அந்த ஆற்றையே கால்வாயை வந்து என்னவா மாற்றிட்டோம், ஒரு ட்ரைனேஜாக வந்து நம்ம மாற்றி வச்சுருக்கோம். கூவத்தில் வந்து எல்லா வீட்டினுடைய சென்னையுடைய மொத்த ட்ரைனேஜும் எங்கே தான் போகுதுன்னா கூவமுக்கு போகுது. அங்கேருந்து அது வந்து நேரடியாக எதுக்கு போயின்னு இருக்கு, கடல். என்னங்க அடையாறு, கூவம் நேரடியாக இதுக்கே போயிடுது, கடலுக்கு போகுது. அடையாறு ஆறு, அதுவும் எல்லா ரிவர்ஸையும் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, அது டொமஸ்டிக் ட்ரைனேஜோ அல்லது இண்டஸ்ட்ரியல் ட்ரைனேஜ் எல்லாமே எதற்குள்ளே போயின்னு இருக்குன்னா ரிவர்ஸ்குள்ளே போகுது. அதான் அந்த வாட்டரை வந்து என்ன பண்ணணும், இப்போ கங்கை நதியை வந்து க்ளீன் பண்ணணும்னுலாம் ஒரு பெரிய முயற்சி நடந்துன்னு இருக்கு. இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம் இந்த இடத்துல. அதை கண்டிப்பாக வந்து நம்ம என்ன பண்ணணும், அந்த நதியையும் வந்து பாதுகாக்கணும். ஏன்னா அந்த நதியிலையும் என்ன ஆகுதுன்னா நிறைய என்ன இருக்கு, விலங்குகள் இருக்கு. இந்தியாவுடைய நேஷனல் ஆக்வாட்டிக் அனிமல் என்னப்பா? கங்கா டால்ஃபின், கேஞ்சட்டிக் டால்ஃபின், கங்கை ஆற்றில் இருக்கக்கூடிய டால்ஃபின். அப்போ என்ன ஆகுது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் பாதுகாக்கணும்னா அந்த ஆறு என்ன இருக்கணும், கண்டிப்பாக வந்து சுத்தமாக இருக்கணும். அதான் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் பொல்யூஷன் ஆக்ட் 19. இந்த ஆக்ட் எந்த ஆக்ட் எப்போ வந்துச்சு மிக முக்கியமாக பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டாக வந்தது, அதிகப்படியாக நிறைய எக்ஸாம்பிள் கேட்டது பார்த்தீங்கன்னா இந்த வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 வந்து நிறைய இடத்துல கேட்டிருக்காங்க. அடுத்தது பாருங்க, growth ஸ்டோரி ஆஃப் தமிழ்நாடு. யார்ப்பா இந்த பெரியவர், தெரியுதா யாருக்காவது? சார் க்ளூ கொடுங்க சார். இந்தியாவில் நோபல் பிரைஸ் வாங்கின எக்கனாமிக்ஸ் ரெண்டு பேர். இப்போ ஒருத்தர் வாங்கினாரு, முதல் ஆள் அமிர்த்யா சென் வந்து இப்போ வாங்கினவர் அபிஜித் பானர்ஜியா. இவர் அமிர்த்யா சென் என்ன பேசுறாருன்னா,
தமிழ்நாட்டை பற்றி வந்து பேசியிருக்கார். தமிழ்நாட்டில் வளர்ச்சி எப்படி சாத்தியமாச்சு, என்னென்ன பண்ணாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து எப்படி டெவலப் பண்ணாங்க, எல்லா விஷயம் தமிழ்நாடு பற்றி அவர் ஒரு ஷார்ட் விஷயம் இருக்குது, எங்கேருந்து எடுத்திருக்காங்க. அண்ட் அன்சர்டைன் க்ளோரி பை நோபல் லாரெட், சோர்ஸ் எங்கே இருந்துன்னா அன்சர்டைன் க்ளோரி. இது அதிகபட்சமாக இதெல்லாம் கூட கேட்பான், கேள்வி கேட்கணும்னு வந்து எக்ஸாமில் முடிவு பண்ணிட்டா எப்படி வேண்டுமானாலும் கேட்கலாம். அன்சர்டைன் க்ளோரிஸ் ரிட்டன் பை டேஷ் அப்படின்னு கேட்டு அமிர்த்யா சென், ரவீந்திரநாத் தாகூர், இப்போ இவர் அபிஜித், இவர்னு வந்து மாற்றி மாற்றி எது வேணாலும் கொடுக்கலாம். கொஸ்டின் லைன் புக்கு பார்த்தீங்கன்னா லைன் பை லைன் வந்து படிக்கிறது நல்லது. இதுக்கு உதாரணம், இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. ஒரு எக்ஸாமில் என்ன கேட்டாங்கன்னா, தேசிய கவி என்று அழைக்கப்படுபவர் யாருப்பா? பாரதியாரா சார்? பாரதியார். தேசிய கவி பாரதியாரா? யாருங்க? பாரதிதாசன் இல்லைங்க, பாரதியார். பாரதியார். பாரதியாரை வந்து தேசிய கவின்னு சொல்றோம். இப்போ என்ன பண்ணாங்கன்னா, ஒரு கொஸ்டின்ல இவர் இல்லவே இல்லை, பாரதியாரே இல்லை. என்னென்ன கொடுத்தாங்க? பாரதிதாசன், வாணிதாசன், ரவீந்திரநாத் தாகூர், இப்போது 3 கொடுத்துட்டாங்க. 4வது ஆப்ஷனும் எதுவும் இருந்துச்சு. இந்த 3 இப்போ இது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சார் இது நம்ம டெஸ்ட்லேயே இருந்துச்சு, கிளாஸ் டெஸ்ட். ஒரு பையன் பார்த்துட்டு வந்துட்டு கிளாஸில் டெஸ்ட்டு நடந்துச்சு, முடிச்சுட்டு சார் பாரதியார் தானே சார் இதில் இல்லவே இல்லை, ஆனால் ஆன்சர் நீங்கள் கொடுத்தது என்னன்னு கொடுத்துட்டீங்க, ரவீந்திரநாத் தாகூர்னு கொடுத்துருக்கீங்க, எப்படி சார் தப்பு தானே அப்படின்னாரு. நான் என்ன சொன்னேன், சரி இப்போ ஸ்கூல் புக்கு கொஞ்சம் சமச்சீர் புக்கு ஓப்பன் பண்ணுங்கள். சமச்சீர் புக்கில் எடுத்த உடனே என்ன ஆகுது, நாட்டு பண்ணு வந்து ஜனகணமன பாடல் இருக்குது, அதில் கீழே பாருங்கள் என்ன போட்டு இருக்குன்னு பாருங்கன்னு. என்ன இருக்குன்னா, அதில் வந்து தேசிய கவி ரவீந்திரநாத் தாகூர்னு இருக்குது. புரியுதா என்ன சொல்கிறேன்னு? இங்கிலீஷ் புக்கில் வெறும் ரவீந்திரநாத் தாகூர் தான். தமிழ் புக்கில் என்ன இருக்குன்னா தேசிய கவின்னு இருக்குது. அப்போ தேசிய கவி என்று அழைக்கப்படுபவர் யாராவும் இருக்காருன்னா, யாரும் இருக்காரு, ரவீந்திரநாத் தாகூரும் இருக்காரு. அந்த கேள்வி எங்க இருந்து வருதுன்னு புரியுதா உங்களுக்கு? ஸ்கூல் புக் உள்ள இருந்தெல்லாம் வரல, அந்த புக்குடைய இருக்கிறது கூட அங்க இருந்தெல்லாம் கேள்வி வருது. அப்போ எப்படி எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. இது ஒரு கதை தான். அவர் என்ன சொல்றாரு, தமிழ்நாடு எப்படி பண்ணுச்சுன்னு இருக்கு, உட்காந்துட்டு இதை ஃபுல்லாக படிங்க. அல்லது யாராவது படிக்கிறீங்களா? அப்படியே பார்க்கலாமா? படிக்கவா சார்? படிங்கப்பா, ரொம்ப சந்தோஷம்ப்பா. என்னப்பா இது மோஸ்ட்லி பொண்ணுங்க தான் நிறைய பேசுவாங்க, இன்னைக்கு எல்லாம் அமைதியாயிட்டு இருக்காங்க, யாருமே இது பண்ணல. மாற்றம் ஒன்றே மாறாதது சார். சரி, சந்தோஷம்ப்பா. படிங்க அப்படியே ஒவ்வொரு பேராகிராஃபா கொஞ்சம் என்ன இருக்குன்னு புரிதலோட பார்த்துடலாம். பாருங்க, படிங்க. The growth story of Tamil Nadu. Tamil Nadu is one of the states that achieves rapid progress over a relatively shorter period, though it is started from appalling levels of poverty, deprivation and inequality. என்ன சொல்றாருன்னா, இந்த தமிழ்நாடு வந்து ஒன் ஆஃப் தி ஸ்டேட் என்ன பண்ணியிருக்கு, ரேபிட் ப்ரோக்ரஸ், துரித ப்ரோக்ரஸ் வந்து கிடைச்சிருக்கு. இதில் ஒவ்வொரு ஷார்ட் பீரியட், ரிலேட்டிவ்லி ஒரு சின்ன பீரியடில் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பெரிய ப்ரோக்ரஸை வந்து தமிழ்நாடு அட்டைன் பண்ணியிருக்கு. டிஸ்பைட் ஆஃப், இன்ஸ்பைட் ஆஃப் என்னெல்லாம் இருந்து, அங்கே பாவர்ட்டி, டிப்ரிவேஷன், இன்இக்வாலிட்டி எல்லாமே இருந்தும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ப்ரோக்ரஸை நோக்கி தமிழ்நாடு போயிருக்குன்னு வந்து சொல்கிறாரு. அடுத்த பேராகிராஃபு எப்படி அட்டைன் பண்ணாங்கன்னு பேசுகிறாரு, பாருங்க. It is during that period Tamil Nadu is much to the consternation of many economists initiated bold social programs such as universal midday meals in primary schools, started putting in place an extensive social infrastructure like school, health centers, roads, public transport, water supply, electricity connections and much more. Today, Tamil Nadu has some of the best public services among all the Indian states, and many of them are accessible to all on a non-discriminatory basis. தமிழ்நாடு என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தா,
சில மிக முக்கியமான திட்டங்களை வந்து இங்கே சொல்கிறாங்க. யூனிவர்சல் மிட் டேஸ் மீல்ஸ், இந்த மதிய உணவு திட்டத்தை வந்து பிரைமரி ஸ்கூல்ஸில் வந்து கொண்டு வந்தது. அது ஃபஸ்ட்டு மிக நல்ல திட்டம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஸ்கூலில் வந்து சாப்பாடு கிடைக்கிதுங்கிற பட்சத்தில் பசங்க என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக ஸ்கூலுக்கு வருவாங்க. ஸ்கூலுக்கு வந்து அவன் படிச்சிட்டாவே, ஒரு பையன் வந்து படிக்கிறான்னா அந்த குழந்தைய அடுத்த கட்டம் அவன் நல்லா படிச்சிட்டான்னா நல்ல வேலைக்கு போயிடலாம், சம்பாதிக்கலாம். நல்லா சம்பாதிச்சா அவர் என்ன பண்ணுவார், ஹி வில் பி அவுட் ஆஃப் பாவர்ட்டி. ஒருவேளை என்ன ஆகுது, ஸ்கூலில் சாப்பாடு இல்லை, இந்த குழந்தைகளை வந்து பெற்றோர் என்ன பண்ணுவாங்க, நீ ஸ்கூலுக்கு போயிட்டு மட்டும் என்ன பண்ண போகிற, ஏதாவது வேலைக்கு போகணும், என்ன பண்ணலாம், டொமஸ்டிக் ஏதோ ஒரு வேலைக்கு அனுப்பலாம். அந்த குழந்தை படிக்க வேண்டிய வயசில் ஏதோ வேலையை தான் பண்ணின்னு இருக்கு. ஒரு செங்கல் சூளையிலேயோ ஒரு தீப்பெட்டி தொழிற்சாலையில் வேலை பண்ணின்னு இருக்க ஒரு குழந்தைனா அது படிக்கலை. ஒரு 20 வயசு ஆகும்போது அந்த குழந்தை அவருக்கு என்ன ஆகாது, ஒரு பெரிய ஒரு வேலை வந்து நல்ல வேலை கிடைக்காது. நல்ல வேலை இல்லைன்னா போதுமான இன்கம் இல்லைன்னா அவருடைய குழந்தைகளை என்ன பண்ண முடியாது, நல்லா படிக்க வைக்க முடியாது. அந்த குழந்தைகளும் மறுபடியும் எதுக்குள்ளே தான் இருக்கும்னா பாவர்ட்டிக்குள்ளே தான் இருக்கும். அது ஒரு சைக்கிளாகவே என்ன ஆகும், பாவர்ட்டி வந்து தொடரும். அந்த சைக்கிளை உடைக்கணும் அப்படின்னா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிட் டே மீல் ஸ்கீம் சாப்பாட்டுக்காக உள்ளே வராங்க. காமராஜர் ஐயா கொண்டு வந்த ஒரு திட்டம். அது என்ன ஆகுதுன்னா, அந்த பசங்க படிக்கிறாங்க, படிச்சுட்டு என்ன ஆகுதுன்னா நிறைய பேர் வந்து வெளியே நல்ல வேலைக்கு போகிறாங்க. பாவர்ட்டியிலேருந்து நிறைய பேர் வெளியே வந்திருக்காங்க. அடுத்தது என்னென்னா, எக்ஸ்டென்சிவ் சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். சும்மா ஏதோ 1 2ன்னு கிடையாது. இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய ஸ்கூல்ஸு, நிறைய ஹெல்த் சென்டர்ஸ், அந்த சமூக நலக்கூடங்கள், நல்ல ரோடு, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டு, வாட்டர் சப்ளை, எலக்ட்ரிக் கனெக்ஷன்ஸ், இது எல்லாமே கொடுக்கறதால என்ன இருக்குது, தமிழ்நாட்டில் கொடுத்ததால ரேபிட் க்ரோத்தை வந்து தமிழ்நாடு என்ன பண்ணியிருக்கு, அச்சீவ் பண்ணியிருக்கு. நிறைய ஸ்கூல் இருக்குது, நிறைய இப்போது எந்த கிராமத்துக்குள்ளே போனாலும் அந்த பால்வாடி, சமூக நல கூடம் எல்லாம் இருக்குது. ஏதாவது சும்மா ஃபீவர் தான், அது இதுதான்னா தடுப்பு மருந்துகள் போடுறதுக்கு எல்லாம் கிராமங்கள்லேயே அவங்க வந்து போட்டுக்க முடியுது. ரோடு எல்லாமே இன்றைக்கி வந்து கிராமங்களுக்கும் நல்ல ரோடு இருக்குது. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இன்றைக்கி மெட்ரோ, இப்போ இன்னொன்று புதுசாக போட்டாங்களே, ஏர்போர்ட் எல்லாம் கனெக்ட் பண்ணிவிட்டு எல்லாமே இருக்குது. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் நல்லா இருக்குது. அவங்க பிஸ்னஸ் அது இதெல்லாம் ஈஸியாக வந்து மூவ் ஆகும். வாட்டர் சப்ளை, நல்ல தண்ணீர் கிடைக்குது. எலக்ட்ரிசிட்டி இருக்குது. எலக்ட்ரிசிட்டி நல்லா இருக்குன்னா இண்டஸ்ட்ரீஸும் நல்லாவே இருக்கும். வீடுகள்லையும் அவங்க என்ன பண்ணுவாங்க, அடுத்தது வீட்டில் படிக்கணும் அல்லது வந்து அடுத்த கட்டம் ஒரு மிக்சி அது இது எல்லாத்துக்குமே எலக்ட்ரிசிட்டி வந்து மிக முக்கியம். அந்த கனெக்ஷன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, இந்தியாவுடைய ஆவரேஜ் கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டில் இது எல்லாமே நல்லா இருக்குது. இப்படி நல்ல ஒரு சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுத்ததால என்ன பண்ணியிருக்கு, இந்தியாவில் ஒரு முன்மாதிரியான ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது அப்படிங்கிறாரு. அடுத்ததுப்பா, 1st, 2nd, 3rd, 4th, 5th என்னென்ன சொல்கிறாரு பாருங்க. First, active social policies constitute an important aspect of the shared experience. This is particularly striking in the vigor of public education, but it also extends to other domains such as healthcare, social security and public amenities. அதாவது இந்த இடத்துல சோஷியல் பாலிசின்னு கொண்டு வராங்க. அந்த சமூக நலத்திட்டங்கள் எல்லாமே என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எதில் வருது, திஸ் இஸ் பர்டிகுலர்லி ஸ்ட்ரைக்கிங் இந்த வெய்கர் ஆஃப் பப்ளிக் எஜுகேஷன். இது இவங்க எதில் தமிழ்நாடு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்குன்னா பப்ளிக் எஜுகேஷன். அடுத்தது வந்து இட் ஆல்சோ எக்ஸ்டென்ஸ் எஜுகேஷன் ஃபஸ்ட்டு நல்லா கொடுத்துட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதர் டொமைன்ஸ், வேறு துறைகள் எது இல்லைன்னா ஹெல்த் கேரில், அடுத்தது வந்து சோஷியல் செக்யூரிட்டினா இதுக்குள்ளே எல்லாமே வந்துடும். இந்த பிஎஃப், பென்ஷனு, அது இதுன்னு எல்லாமே அதுக்குள்ளே வருது. பப்ளிக் அம்யூனிட்டிஸ் என்பது இப்போது பப்ளிக் அம்யூனிட்டியில் எல்லாமே கொண்டு வரலாம். இப்போது டி நகர்னால் டி நகரில் வந்து ஒரு நல்ல யாரோ மக்கள் வராங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு டாய்லெட் ஃபெசிலிட்டி உருவாக்கி கொடுக்கறது கூட, ஒரு டாய்லெட்டு, ஒரு பார்க்கு எல்லாமே வந்து பப்ளிக் கம்யூனிட்டிஸ்குள்ளே வரக்கூடியது. எல்லாத்துலேயுமே தமிழ்நாடு நல்லா பண்ணியிருக்கு. இரண்டாவது என்னப்பா? Second, these states have typically followed universal principles in the provision of essential public service,
This is especially noticeable in the case of Tamil Nadu. யூனிவர்சல் பப்ளிக் சர்வீஸ் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில மாநிலங்களில் என்ன ஆகுதுன்னா, இவங்களுக்கு தான் ரேஷன் பொருட்கள் அப்படின்னு இருக்குது. அதாவது கார்டே வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, கலர் கலராக போட்டு இவங்களுக்கு மட்டும்தான், மற்றவங்களுக்கு அந்த ரேஷன் பொருட்கள் இல்லைன்னு இருக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே என்ன இருக்குது, ரேஷன் பொருட்கள் இருக்குது. அதாவது சில அட்டைகளுக்கு என்ன பண்ணுவாங்க, அரிசி கொடுக்க மாட்டாங்க, ஆனால் சர்க்கரைன்னு வந்துடும். அந்த யூனிவர்சல் பப்ளிக் சர்வீசஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கோம். பத்தாததுக்கு இந்த சர்வீஸ் இவர்களுக்கு தான் அப்படின்னு வைக்கல, எல்லா சர்வீஸும் என்ன பண்ணலாம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் வந்து பயன்பெறும் வகையில் வந்து இருக்கு. ஏதோ இங்கே என்ன பண்ணல, டிஸ்கிரிமினேட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி இருக்கு. யூனிவர்சலிஸ்டிக் பிரின்சிபல், அதான் பர்டிகுலராக இந்த குறிப்பிட்ட மக்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் எதுவும் பண்ணாமல் இருக்கக்கூடிய எல்லாமே அந்த பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், அந்த ரேஷன் மிக நல்ல திட்டம். அது எல்லாருக்குமே என்ன இருக்குன்னா ரேஷன் பொருட்கள் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கு. யாரையுமே என்ன கிடையாது, இந்த சர்வீஸ் இவர்களுக்கு தான் இவங்களுக்கு தான் இல்லை, இட் இஸ் ஓப்பன் டு ஆல் தி பப்ளிக் ஆஃப் தமிழ்நாடு என்பது. அடுத்ததுப்பா Thirdly, these efforts have been greatly facilitated by a functioning and comparatively efficient administration. The governments involved have delivered their services in traditional lines, and these old-fashioned public institutions, functioning schools, health centers, government office, gram panchayat and cooperatives have left much room for private initiatives as a later stage of development. அது இங்கே என்ன பண்ணின்னு இருக்காங்கன்னா, அந்த பழைய விஷயங்களே பேசின்னு இருக்காம, அந்த முன்னாடி இருந்ததை போல இருந்துடாமல் என்ன பண்ணணும், நம்ம டெக்னாலஜியை அடாப்ட் பண்ணணுங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய புரிதல். இதில் எதுவும் பெருசாக பாயிண்ட்ஸில் ஒரு கதையாகவே உட்காந்து படிச்சிடுங்க, இதில் இருந்தெல்லாம் பெருசாகவும் கேள்விகள் வருவதற்கில்லை. சில பாயிண்ட் மட்டும், தமிழ்நாடு வந்து எந்த இடத்துல இருக்குது, என்ன ஏதுன்னு இருக்குது, எது இதில் நல்லது பண்ணாங்க, ஸ்கூல்ஸில் பண்ணாங்க, ஹெல்த் கேரில் பண்ணாங்க, ரோடு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், பெருசாக அது கேட்பதற்கில்லை. இந்த இடம் வந்து மிக முக்கியம். இது படிங்க. இது சார் fourth சொல்றீங்களா சார்? fourth அப்படியே ஃபுல்லா படிங்க. Fourth, dealing with the social inequality has also been an important part of the shared experiences. In each case, the historical burden of social inequality has been significantly reduced in one way or the other. Therefore, in Kerala, Tamil Nadu and Himachal Pradesh, principles of equal citizenship and universal entitlements were forged through sustained social reform movements as well as fierce struggles for equality on the part of underprivileged groups, especially Dalits. அதாவது இங்கே என்ன பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற சோஷியல் இன்இக்வாலிட்டி இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணுறது, இவங்க வந்து தலித்து, இவங்க வந்து பிற்படுத்தப்பட்டோர், இவங்க இந்த ஜாதி இந்த ஜாதின்னெல்லாம் அப்படி எந்த விதமான பிரிவுகளும் இல்லாமல், கேரளா உங்களுக்கு தெரியும் நிறைய ரிஃபார்ம் மூமெண்ட் அங்கே நடந்திருக்கு. தமிழ்நாட்டில் இங்கே தந்தை பெரியார் அவர்கள் நடத்தியிருக்காங்க. ஹிமாச்சல் பிரதேஷ் இங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்இக்வாலிட்டி சமூக ஏற்றத்தாழ்வுகளை வந்து கலைச்சிருக்காங்க. அனைவரும் சமம், பெருசாக இங்கே ஜாதி அது இதுன்னு வந்து யாருமே பேசாமல் என்ன பண்ணுறாங்க, அனைவரும் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஈக்குவல் சிட்டிசன்ஷிப், இங்கே சமூகத்தில் அனைவரும் என்னதான் சமம் தான் அப்படின்னு இருக்கிறதால அதுவும் ஒரு காரணமாக சொல்கிறார். மற்ற இடங்களில் என்ன இருக்குன்னு பார்த்தா இந்த இன்இக்வாலிட்டி என்பது இருக்குது. பட் இந்த 3 மாநிலங்களும் என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி பண்ணாங்கன்னா, வேர் ஃபோர்ஜ்டு த்ரூ சஸ்டெயின்டு சோஷியல் ரிஃபார்ம் மூமெண்ட். இது புரியுதா, இதுதான் சோஷியல் ரிஃபார்ம் மூமெண்ட். அந்த தந்தை பெரியாரினுடைய சுயமரியாதை இயக்கம், செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட், இதெல்லாம் தான் என்ன பண்ணியிருக்குன்னா, அந்த சமூகத்தில் அடித்தட்டு மக்களையும் வந்து அண்டர் ப்ரிவிலேஜாக இருந்த தலித் மக்கள் எல்லாரையுமே வந்து ஒரு மேம்பட்ட வாழ்க்கை முறைக்கு அவங்கள வந்து கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது இன்னும் நீங்கள் போய் பார்த்தா ஒரு சென்ட்ரல் இந்தியாவிலலாம் என்ன இருக்குன்னா, தலித்துனா அவங்கள வந்து எந்த மாதிரி நடத்துகிறாங்க என்ன எதுன்னெல்லாம் நம்ம பார்த்துன்னு இருக்கோம். ஆனால் இங்கே வந்து அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனைகள் இல்லை. ஏன் இல்லை அப்படின்னு பார்த்தா, இந்த ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணியிருக்குன்னா, அந்த சோஷியல் இன்இக்வாலிட்டியை கலைச்சிருக்கு. தமிழ்நாடு வளர்ந்து இருக்கு, அதுக்கு எதுவும் காரணம்னா இந்த ரிஃபார்ம் மூமெண்ட்ஸும் இந்த இடத்துல வந்து காரணம் அப்படின்னு சொல்றாரு அவர். அடுத்தது
These experiences of rapid social progress are not just a reflection of constructive state policies, but also of people's active involvement in democratic politics. The social involvements that fought social tradition- movement social movements that fought traditional inequalities are part of this larger pattern. அதான் இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ரேபிட் சோஷியல் ப்ரோக்ரஸ், இந்த ரேபிட் சோஷியல் ப்ரோக்ரஸ் எப்படி வரலன்னா ஆர் நாட் ஜஸ்ட் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அந்த மாநில அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய அந்த திட்டங்கள் மட்டும் கிடையாது. இது எதையும் டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா பட் ஆல்சோ ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்டிவ் இன்வால்மெண்ட் இன் டெமோக்ராட்டிக் பாலிட்டிக்ஸ். இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே வந்து அரசியல் விழிப்புணர்வு அதிகமாகவே இருக்குது. கண்டிப்பாக அந்த திராவிட இயக்கம் என்ன பண்ணியிருக்குன்னா பல மாற்றங்கள் வந்து இங்கே கொண்டு வந்திருக்கு. அந்த சோஷியல் மூமெண்ட், அந்த திராவிடியன் மூமெண்ட் என்ன பண்ணியிருக்கு, ஹேஸ் ஃபாட் ட்ரெடிஷ்னல் இன்இக்வாலிட்டிஸ். மறுபடியும் மேலே பார்த்தா அதே இதுதான், ட்ரெடிஷன் சமூகத்தில் ஏற்கனவே தொன்று தொட்டு வந்த அந்த விஷயங்கள் எல்லாம் என்ன பண்ணியிருக்காது, அந்த இன்இக்வாலிட்டிஸ் எல்லாம் மாற்றி அமைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்து பேசுகிறோம். இந்த பாயிண்ட் ரொம்ப சிம்பிளாக என்னென்னா, மக்களும் என்ன பண்ணுறாங்க, டெமோக்ரஸி இந்த நாட்டினுடைய அந்த ஜனநாயகத்தில் வந்து ஈடுபடுறாங்க. இங்கே கொஞ்சம் அரசியல் விழிப்புணர்வு அதிகமாக இருக்கு என்பது வந்து பொருள். அவ்வளோதான். அடுத்தது Last but not the least, there is no evidence that the cultivation of human capability has been at the cost of conventional economic success, such as the fast economic growth. Tamil Nadu have some of the highest per capita incomes and lowest poverty rates among all the Indian states. Economic growth, in turn, has enabled these states to sustain and consolidate active social policies. This is an important example of the complementarity between economic growth and public transport. பப்ளிக் சப்போர்ட். Public support. என்ன சொல்லியிருக்காங்க, தமிழ்நாட்டில் என்ன இருக்குது, ஹேவ் சம் ஆஃப் தி ஹையஸ்ட் பெர் கேபிட்டா இன்கம். இந்தியாவுடைய ஆவரேஜை பார்க்கும்போது இந்தியாவுடைய ஆவரேஜை விட அதிகமாக எங்கே இருக்குது, பெர் கேபிட்டா தலா வருமானம், தனிநபர் வருமானம் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது. அடுத்தது பாவர்ட்டியும் என்ன இருக்குன்னா, லோவஸ்ட் பாவர்ட்டி அமாங் ஆல் இந்தியன் ஸ்டேட்ஸ். தமிழ்நாடு ஒரு வளர்ச்சி பெற்ற ஒரு மாநிலமாகவே இருக்குது. எக்கனாமிக் க்ரோத், அந்த பொருளாதார வளர்ச்சி, இங்கே டெவலப்மெண்ட் பேஸில் க்ரோத் சொல்கிறாரு. இந்த க்ரோத் என்ன பண்ணியிருக்குன்னா, இன் டர்ன் ஹேஸ் எனேபிள்டு தட் தி ஸ்டேட்ஸ் டு சஸ்டெயின் அண்ட் கன்சாலிடேட் ஆக்டிவ் சோஷியல் பாலிசிஸ். இந்த வளர்ச்சி தான் என்ன பண்ணியிருக்குன்னா நம்மளை வந்து அந்த ஸ்டேட்ஸ் டு சஸ்டெயின் அண்ட் கன்சாலிடேட் ஒரு திட்டம் ஏதோ கொண்டு வராங்கன்னு வைங்க, ஒரு சோஷியல் பாலிசி மக்களுக்கு வந்து ஏதோ ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. அது வந்து நல்ல வழியாக வந்து நம்ம எப்படி எக்ஸிக்யூட் பண்ண முடியுதுன்னா, நம்மக்கிட்ட வளர்ச்சி இருக்குது, எக்கனாமிக் க்ரோத் இருக்கிற காரணத்தினால்தான் கவர்மெண்ட் கொண்டு வரக்கூடிய அந்த பாலிசிஸ் எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லாமல் ஆக்டிவாக வந்து நடைமுறைப்படுத்தப்படுது அப்படின்னு சொல்கிறோம். திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் காம்ப்ளிமெண்டாரிட்டி பிட்வீன் அந்த க்ரோத்துக்கும் பப்ளிக் சப்போர்ட் ரெண்டுமே இருந்தால் மட்டும்தான், ரெண்டும் என்ன ஆகணும், இது இருந்தால் அது இருக்கும், அது இருந்தால் இது இருக்கும் சொல்ல வருது. அவ்வளோதான். அடுத்தது 51A என்ன போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 51A வந்து நம்ம கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடியது. அது என்னப்பா 51A என்பது என்னப்பா? அது 51A என்னது? பாலிட்டி என்ன டாபிக்? Promote international duty, fundamental duties. ஃபண்டமெண்டல் டியூட்டி. சூப்பர். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் 51A என்ன சொல்லுதுன்னு பார்த்தா, டோட்டலாக வந்து 11 டியூட்டிஸ் இருக்குது ஒரு இந்தியன் சிட்டிசன் மேலே. அதில் of the constitution states that it shall be the duty of every citizen of India to protect and improve the natural environment including forests, lakes, rivers and wildlife. என்னென்ன இருக்குது, ஃபாரஸ்ட்டு, ரிவர்ஸு, இந்த லேக் கூட பார்த்திங்கன்னா இந்த சென்னை சிட்டிக்குள்ளேயே நிறைய ஏரிகள் இருந்திருக்கு. ஏரிகள் எல்லாம் ஆக்கிரமித்து வேளச்சேரியே ஒரு ஏரி தான், இன்றைக்கி வந்து ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவாக மாற்றிட்டோம். ரிவர்ஸ் எல்லாம் இங்கே எடுத்து வச்சுருக்கோம். வைல்ட் லைஃப் வந்து என்ன இருக்குது, யானைக்கு நம்ம வந்து என்ன பண்ணோம், அந்த பழத்தில் பாம் வச்சு அதை வந்து கொன்னோம். இதெல்லாம் வந்து பண்ணின்னு இருக்கோம். இதெல்லாம் பண்ணக்கூடாது. இங்கே என்ன சொல்கிறோம் தெளிவாக பார்த்தா, கான்ஸ்டியூஷன் ஒவ்வொரு இந்திய குடிமகன் மீது ஒரு கடமை வைக்கிறது, ஒரு டியூட்டி இருக்குது. இட் ஷால் பி த டியூட்டி ஆஃப் எவ்ரி சிட்டிசன் ஆஃப் இந்தியா. இந்தியாவில் பிறந்த ஒவ்வொரு குடிமகனும் என்ன பண்ணி ஆகணும், ஆஃப் இந்தியா டு ப்ரொடெக்ட் அண்ட் இம்ப்ரூவ் நேச்சுரல் என்விரான்மெண்ட். அதை ப்ரொடெக்டும் பண்ணணும்,
அதை பாதுகாக்கணும் அண்ட் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும். இருக்கிற காட்டை அப்படியே பாதுகாக்கணும், காட்டினுடைய அந்த விகிதத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் வந்து என்ன பண்ணணும், அந்த நேச்சுரல் என்விரான்மெண்ட், இது எல்லாமே நேச்சுரல் என்விரான்மெண்ட்டுக்குள்ளே வரக்கூடியது தான். அடுத்தது பார்த்தா டெவலப்மெண்ட் இன்க்ரீசஸ் தி குவாலிட்டி ஆஃப் லைஃப். திஸ் மீன்ஸ் தட் பீப்புள் வில் ஹாவ் ஹையர் இன்கம்ஸ். டெவலப்மெண்ட் என்ன பண்ணுது, இட் இன்க்ரீசஸ் குவாலிட்டி ஆஃப் லைஃப். அந்த முன்னேற்றம் என்பது குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை வந்து மேம்படுத்துது. அது இன்டர்ன் திஸ் மீன்ஸ் பீப்புள் வில் ஹாவ் ஹையர் இன்கம். அவங்கக்கிட்ட அதிகமான காசு இருக்கும், பெட்டர் எஜுகேஷன் இருக்கும், பெட்டர் ஹெல்த் இருக்குது, பெட்டர் நியூட்ரிஷன். ஹெல்த்னா அந்த சுகாதாரம், நியூட்ரிஷன் என்பது ஊட்டச்சத்து மிகுந்த உணவு. அந்த பெட்டர் நல்ல சாப்பாடு சாப்பிடுவாங்க. அந்த டெய்லி அவருக்கு தேவையான 2000 கலோரி கிடைக்கக்கூடிய உணவு சாப்பிட்றது தான் பெட்டர் நியூட்ரிஷன். அந்த 2000 கலோரிக்குள்ளே எல்லாமே போகணும். அந்த தேவையான ப்ரோட்டீன்ஸ் இருக்கணும், வைட்டமின்ஸ் இருக்கணும், எல்லாமே போகணும். ஏதோ அதில் ஒன்று குறைஞ்சது அப்படின்னாலும் அந்த டயட் வந்து பேலன்ஸ்டாக இருக்காது. ஒருவேளை அந்த டயட்டில் சம் விட்டமின் சி இல்லை, விட்டமின் டி வந்து எனக்கு வந்து போய் சேரல அப்படின்னா அது பேலன்ஸ் டயட்டாக இருக்காது. புரிதல். அடுத்தது லெஸ் பாவர்ட்டி. ஒருவேளை டெவலப்மெண்ட் இருந்தால் என்னென்ன கிடைக்கும், பெட்டர் ஹெல்த் இது. அடுத்தது பாவர்ட்டி குறைவாக இருக்கும், மோர் ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி, அனைவருக்கும் வந்து ஒரு சமமான வாய்ப்பு கிடைக்கும். அவ்வளோதான். அதனுடைய கீழே கீ பாயிண்ட்ஸ் வந்து சம்மரி இருக்குது, ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய சம்மரி அதுவும் இருக்குது. ஏதாவது டவுட் இருக்கா? இருக்கீங்களா? ஜஹான் மேடம், நீங்கள் எப்போ வந்தீங்க? நான் வர 10:40 வந்தேன் சார். உள்ள வர முடியுதுல்ல? ஓகே சார். சரி, நிறையவே பார்த்தோம். சும்மா டாபிக் என்ன பண்ணக்கூடாது, ஸ்கீம்ஸ் மட்டும் வச்சுன்னு தர்மாம்பால் திட்டம் என்ன, தொட்டில் குழந்தை திட்டம் என்னன்னு மட்டும் படித்து அதிலிருந்தே வரணும்னு எல்லாம் எதிர்பார்க்காதீங்க. டிகிரி ஸ்டாண்டர்ட் பேப்பரு, டெவலப்மெண்ட் என்ன, அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன, டெவலப்மெண்ட்டில் நம்ம எந்த மாதிரி இருக்கோம் எல்லாமே தெளிவாக பார்த்துருக்கோம். லைன் பை லைனாக அதில் பாருங்கள். கீ பாயிண்ட்ஸ் வந்து இப்போ ஹைலைட் பண்ணது நான் வெப்சைட்லேயும் அதே தான் வரும். உங்களுக்கு மறுபடியும் பார்க்கணுன்னா அதே பாருங்கள். டவுட்ஸ் இருக்கா? டவுட்டுனா மறுபடியும் புக்கை பாருங்கள். ஒருவேளை டவுட் இருக்குனாலும் நம்ம தனியாக டவுட்டுக்குன்னே ஒரு செஷன் தனியாகவே போட்டு நடத்திக்கலாம். அனுஷியா பாலசுப்ரமணியன், இருக்கீங்களா? கோகிலா, யாராவது பேசுங்கப்பா. எல்லாம் கொஞ்சம் அன்மியூட் பண்ணிட்டு வாங்க. செஷன் முடிஞ்சிச்சு. ரெக்கார்டிங் வந்து இப்போ வெப்சைட்டில் கிடைக்கும், கொஞ்ச நேரத்தில் பார்த்து